ஹே காய்ஸ், இந்த வீடியோக்காக காத்துட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப பெரிய சாரி. இதில் நிறைய இஷ்யூஸ் ஆயிடுச்சு. ஸோ நான் இதை மொத்தமாக திரும்ப ரீஒர்க் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுக்க வேண்டியதாகிடுச்சு. அதான் லேட்டு. ஸோ நம்ம ஹீரோயினும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஹீரோவை தள்ளி விட்டுட்டு உங்கள் அப்பா தான் கொலைகாரன் அப்படிங்கிற மாதிரி ப்ளேம் பண்ணிட்டு ஓடுற மாதிரியும் ஹீரோ அழுதுட்டு இருக்க மாதிரியும் பார்த்தோம் இல்லையா. கடைசியில் பார்த்தா அது எல்லாமே நம்ம ஹீரோவுடைய கனவு. ஸோ அவன் கனவு கலைஞ்சி இதெல்லாம் எனக்கும் ஹீரோயினுக்கு தெரிய தானே போகுது அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே கில்ட்டியாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். ஹீரோயின் அடுத்த நாள் ஹீரோ கிட்ட சொன்ன மாதிரி அவங்க அம்மாவை ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரா. ஸோ அங்கே அவங்க அம்மாவுமே இவகிட்ட ரொம்ப நல்லா பேசிகிட்டு இருக்காங்க. பிறகு ஹீரோ வரலையான்னு கேட்கும்போது அவள் ஏதோ சாக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. அங்கேருந்து கிளம்புறாளா. அந்த சமயத்தில் அந்த கொலைகாரனை பார்த்துடுறா. அவர் தோட்டக்கார மாதிரி மாஸ்கெல்லாம் போட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய பேக் சைடு மட்டும் பார்க்கறதுனால ஹீரோயினுக்கு அவர் முகம் சுத்தமாக தெரியல. அவர் தான் இந்த கொலைகாரன் அப்படிங்கிறது தெரியவே இல்லை அவளுக்கு. ஸோ அவள் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்துட்டுருக்கா. பிறகு அவர்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி கிட்ட போகிறா. அந்த சமயத்தில் அந்த வீட்டோடைய ஹவுஸ் கீப்பர் ஆண்டி வந்துடுறாங்க. ஸோ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கேட்கும்போது, இல்லை அவர் புதுசாக இருக்காரு, அதான் என்ன ஏதுன்னு பார்க்க போனேன்னு உடனே அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு ஹீரோயினை வேகமாக அங்கேருந்து விரட்டணுங்கிறதுலே குறியாக இருந்து அவளை அனுப்பியும் வச்சுடுறாங்க. ஸோ அவள் அங்கேருந்து செக்ரட்டரி கூட கிளம்பி போயிடுறாளா. அதுக்கு அடுத்தது தான் நம்மளுக்கு காட்டுறாங்க. ஹவுஸ் கீப்பர் ஆண்டி இப்போ தனியாக யாருக்கும் தெரியாமல் போயிட்டு அந்த கொலைகாரன் இருக்கான் இல்லையா, அவன்கிட்ட கொஞ்சம் அமௌண்ட்டும் அப்புறம் அவனுக்கான ஃபுட்டு அப்படின்லாம் சொல்லிட்டு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதை வாங்கிட்டு ரொம்பவே தேங்க் பண்ணிட்டு இருக்கான். இந்த இன்சிடெண்ட்டுக்கு நாள் தான் இப்போ ஒருத்தர், அதாவது 2 பேர் ஷூட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஹீரோயினோடைய அப்பா அம்மாவை கொல்ல வந்தவங்க. அதில் ஒருத்தர் இந்த ஆள், இன்னொரு ஆள் இருக்கான் ஒருத்தன். அவன் இவனை தொடர்த்திக்கிட்டே போயிட்டு ஷூட் பண்ணியிருப்பான். இவனுக்கு அதனால் புல்லட் வூண்ட் இருக்கும். ஸோ இப்போ இந்த ஆண்டி உனக்கு இந்த மாதிரி ஷூட் பண்ணிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன், கொஞ்சம் கவனமாக இரு, இங்கே 4 தெரு அங்கேருந்து அனுப்பி விட்டுடுறாங்க. ஆஃபீஸில் பார்த்தா பயங்கரமாக ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு. அதாவது ஹீரோனோட டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயினுடைய பாஸ்ட், அவங்க அப்பா அம்மாவுடைய மரணம், அதுக்கப்புறம் இப்போ ஹீரோயினுக்கு வேலை கிடைச்சதுமே அவள் ஃபாவை அழக வச்சு மைக்கி தான் வேலைக்கு வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு காசப் கிளப்பி விட்டுருக்காங்க. அவங்களுடைய கம்பெனி சைட்ஸ்லலாம் அது ரொம்ப பரவிட்டுருக்கு. ஸோ இதனால் அவங்க கம்பெனி பேரே கெட்டு போயிடும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்துட்டுருக்கு. ஹீரோயின் நம்மளோட டீமை சார்ந்தவ, அவளை எப்படி இவங்க இந்த மாதிரி ஜட்ஜ் பண்ணலாம், அதுவும் பாஸ் கூட சேர்த்து வச்சு சொல்கிறாங்க. பாஸ் என்ன அப்படிப்பட்டவரா அப்படிங்கிற மாதிரி ஹீரோனோட டீம்மேட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இது என்ன பண்ணுறது, யார் முதல்ல இப்படி பண்ணாங்கன்றதை ட்ராக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்க. அப்போ தான் ஹீரோயின் அங்கே வராளா. வரும்போதே கவனிச்சிருப்பாள். அந்த ஆஃபீஸில் இருக்கவங்க எல்லாருமே வித்தியாசமாக அவளை திரும்பி பார்த்துட்டு போவாங்க. அவள் கூட ஏன் அப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே வந்திருப்பாள். இப்போ இவங்கெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்க இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் அவளுக்கு ஒன்றுமே தெரியாதுங்கிறத இந்த மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அவகிட்ட இதை இன்ஃபார்ம் பண்ணாதான் சரியாக இருக்கும், அவள் எந்த பிரச்சனையும் வந்தால் ஃபேஸ் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி நம்மளுடைய சைட்டில் உன்னைய பற்றி பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. அந்த சமயத்தில் தான் கானு கூட ஹீரோயினுக்கு கால் பண்ணிடுறான். பாரு, உன்னைய பற்றி நீ தப்பான வேலை பண்ணி தான் இந்த இடத்துல வேலைக்கே சேர்ந்துருக்க, உன் அழகை வச்சு மயக்கி தான் இந்த மாதிரி வந்திருக்கன்னு சொல்லிட்டு நிறைய சைட்ஸில் உன்னை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படின்னோடனே அங்கே வரைக்கும் வந்துருச்சா நியூஸு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப பதட்டப்படுறா. இதெல்லாம் கையில் வாங்கி அவள் இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ் எல்லாம் வாசிக்கிறாளா. அவளுக்கு மனசே உடஞ்சி போயிடுது. தனியாக அவர் ரெஸ்ட் ரூமுக்கு பயங்கரமாக தேம்பி அழுதுட்ருக்கா. அந்த சமயத்தில் ஒரு லேடி கால் பண்ணுறாங்க. ஸோ அவங்க என்னென்னா, பழைய கேசஸ், முடியாமல் கோர்ட்டில் இருக்கக்கூடிய கேசஸ் எல்லாம் எடுத்து அதை திரும்ப ஆராய்ச்சி பண்ணி முடிக்கிறதுக்காக போராடக்கூடியவங்களாக இருந்துகிட்ருக்காங்க. ஸோ இப்போ அந்த மீடியா பர்சன் இவளுக்கு கால் பண்ணிவிட்டு, உங்கள் அப்பா அம்மா கேஸை எடுத்து நடத்தலான்ட்டு இருக்கிறோம் நாங்கள், உங்கள் அப்பா அம்மா கேஸு 2 வருஷத்தில் எக்ஸ்பயர் ஆக போகுது, ஸோ அதுக்குள்ளே நம்ம எடுத்தால் தான் உண்டு, உங்கள் அங்கிள் எங்களுக்கு பேட்டி தரேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டாரு, நீங்களும் அது மாதிரி பேட்டி தரீங்களா, ஏன்னா உங்கள் அப்பா அம்மாவுடைய மரணம் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி நடந்திருக்கு இல்லையா, ஸோ நீங்கள் அன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்றதை சொன்னீங்கன்னா எங்களுக்கு தெளிவான ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹீரோயின் ஆல்ரெடி இந்த இன்சிடென்ட் எல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு பதட்டத்தில் அழுதுட்ருக்கால. இப்போ இவங்க சொல்கிறத கேட்டோன்னே அவளுக்கு பயங்கரமாக மனசு கஷ்டமாயிடுது. தேம்பி அழுதுகிட்டே அவங்களை கத்தி விட்டுடுறா. எனக்கு இதிலலாம் இன்ட்ரெஸ்டே கிடையாது, நான் எதுக்கும் வரமாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க திரும்ப இவளை ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு தான் பார்க்குறாங்க. உங்கள் அங்கிளே சஸ்பெக்டாக இருக்கக்கூடியவர், அவரே ஒத்துக்கிட்டாரு, உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இவன் முடியவே முடியாது, இந்த கேஸை பற்றி இனிமேல் பேசாதீங்க அப்படின்னு கட் பண்ணி விட்டுடுறா. இந்த பக்கம் ஹீரோ கிட்ட அவனோட அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்கான், இந்த மாதிரி ரிப்போர்ட்டர் ஒருத்தவங்க கால் பண்ணாங்க, ஹீரோயினுடைய அப்பா அம்மா கேஸை ரீஓப்பன் பண்ண போகிறாங்களாமா, அதனால் அவங்கள பேட்டி எடுக்க முடியுமான்னு கேட்டாங்கன்னு உடனே ஹீரோ முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ இதை ஏன் தேவையில்லாமல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவன் கத்த ஆரம்பிக்கும் போது அசிஸ்டண்ட்டும், நீங்கள் முடியாதுன்னு சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும், அதை நான் ஆல்ரெடி அவங்ககிட்ட சொல்லிட்டேன், ஆனால் இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, உங்களை அப்ரோச் பண்ண மாதிரி ஹீரோயினை அப்ரோச் பண்ணிட்டாங்கன்னா அவங்க மனசு வருத்தப்படுவாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோவும் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஹீரோயினுக்கு கால் அடிக்கிறான்.
இந்த மாதிரி என்னாச்சு, உனக்கு யாராவது ரிப்போர்ட்டர் கால் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயினும் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கூலாக பேசுகிற மாதிரி பேசுகிறான். அவங்ககிட்ட அழுகையெல்லாம் அடக்கிக்கிட்டு நான் வந்து முடியாதுன்னு சொல்லிட்டேன், காலை கட் பண்ணிட்டேன், அதுக்கு பிறகு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னோடனே அவள் குரல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் அந்த ரிப்போர்ட்டரை தவிர உங்ககிட்ட வேறு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹீரோயினும் அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி ஆஃபீஸில் நடக்கக்கூடியது எல்லாத்தையுமே மறைச்சிடுறா. காரணம் ஹீரோ வந்து ஆல்ரெடி அவளை வேலைக்கு விடுறதுக்கு மனசு இல்லாமல் தானே இருந்துட்டுருக்கான். ஸோ இப்போ வந்து அந்த இடத்துல எல்லாரும் சேர்ந்து இவளை டார்கெட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சால் அவன் கண்டிப்பாக பிரச்சனை பண்ணுவான் அப்படின்னு சொல்லி அதை மறைச்சி விட்டுடுறா. ஹீரோவுமே அதை அப்போதைக்கு நம்பிடுறான். ரெக்ரூட் பண்ணதே வந்து தப்பான வழியில் தான் ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வெளியில் நிறைய வெப்சைட்ஸில் பரவிடுது போல். அதனால் இப்போ ஃபாவை அவனோட அங்கிள் கூப்பிட்டு வச்சு பேசிகிட்டு இருக்காரு. யார் இதெல்லாம் பண்ணா, எதுக்கு பண்ணாங்க, நான் அவங்களெல்லாம் சும்மா விட மாட்டேன், கம்பெனியோட பேரையும் கெடுக்கிறாங்க, உன் பேரையும் கெடுக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லி கத்திட்டு இருக்காரு. அப்போ ஃபாவுமே இது எல்லாத்தையும் நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். எனக்குன்னு ஒரு லீடர்ஷிப் பொசிஷன் கொடுத்துருக்கீங்க, அப்படி இருக்கப்போ நான் தானே அதை பார்த்துக்கணும், யாருன்னு கண்டுபிடிச்சி அவங்களுக்கான பனிஷ்மெண்ட்டை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே அவங்க அங்கிளும் சரி நீ பொறுப்பெடுத்துக்கிறேன்னா ஓகே தான், ஆனால் உன்னால் பண்ண முடியாதுன்னா நான் கண்டிப்பாக இன்வால்வ் ஆவேன். அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுற மாதிரி இருக்கா, அவளை விளக்கிய வை, அவள் ஒரு எம்ப்ளாயி மட்டும்தான். ஸோ அவங்க 2 பேருக்குள்ள எம்ப்ளாயி பாஸுங்கிற ரிலேஷன்ஷிப் மட்டும்தான் இருக்கணும், அவளை ஒன்று நெருங்க விடாத அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினை பற்றி சொல்கிறாரு. இதை கேட்டோடனே ஃபாவால் ஏற்றுக்க முடியல. உடனே அவனும் இல்லை அவள் ஆரம்பத்துலேருந்தே கரெக்டாக தான் இருந்துட்டுருக்கா, நான் தான் லைன் கிராஸ் பண்ணுறதுக்காக போனேன், என் மேலே தான் தப்பு, நான் தான் அவளை வந்து எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போனேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கான். ஸோ இந்த மாதிரி வந்து இவங்க 2 பேரும் எப்போல்லாம் லஞ்சுக்கு போகிறாங்க அது எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து வேற போட்டிருக்காங்களா, அதனால் அதுக்கு நான் தான் தப்பு, அவளே எதுவும் சொல்லாதீங்க, அவகிட்ட எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க அங்கிள் கிட்டேயும் அப்பா கிட்டேயும் ரெக்வஸ்ட் பண்ணுறான். ஸோ நீயுமே இனிமேல் தெளிவாக நடந்துக்கோ, அவள் வந்து உனக்கு ஒரு எம்ப்ளாயி மட்டும்தான், அதோட லைனை நீ கிராஸ் பண்ணாத, உன் மனசில் வச்சுக்கோ, உன்னுடைய பேர் உன்னுடைய ரெப்புடேஷன் தான் இந்த கம்பெனியை வந்து நல்லா கொண்டு போகும் அப்படிங்கிற மாதிரி அவளுடைய அங்கிள் வந்து அவனை வார்ன் பண்ணுற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னோட டீம்மேட்ஸ் இப்போ ட்ராக் பண்ணிடுறாங்க ஹீரோயினை பற்றி காசு பண்ணது அதே ஆஃபீஸில் இருக்கக்கூடிய வேறு டீமில் இருக்க 3 நபர் தான் சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கெல்லாம் ஹீரோயின் அழகாக இருக்கிறதுனால பொறாமை, ப்ளஸ் வந்து ஃபா கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கா அப்படிங்கிறதுனால இவங்க தான் அவங்க 2 பேரையும் ஸ்பை பண்ணிவிட்டு நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் பண்ணி இவங்களே கமெண்ட்ஸும் தப்பாக எழுதி வச்சுருக்காங்க. ஸோ இதை பார்த்த உடனே வந்துட்டு டீம்மேட்ஸ் எல்லாம் வந்து சண்டைக்கு வராங்களா, ஹீரோயினும் இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு அங்கே வந்துடுறா. ஸோ இவளுமே வந்து அவங்ககிட்ட சண்டைக்கு போய் நின்றுட்டுருக்கா, எதுக்காக என்னை ஸ்பை பண்ணுறீங்க, என்னையும் இந்த மாதிரி வேலை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே ஃபா வந்துடுறானா, ஒரு கார்பரேட் எம்ப்ளாயிஸ் மாதிரியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, ஏதோ அடிதடின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்கீங்க, நான் வரதுக்கு லேட்டாக இருந்தால் எல்லாம் பாஞ்சு மாற்றி சண்டை போட்டுட்டு இருந்திருப்பீங்க போல் அப்படின்னு எல்லாரையுமே அதட்டி உங்கள் எல்லாரையும் நான் எப்படி ரெக்ரூட் பண்ணணும் அப்படியே தான் இவளையும் ரெக்ரூட் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறான். கூடவே அவளுடைய பர்சனல் லைஃப்பை நீங்கள் வெளியில் கொண்டு வந்தது தப்பு அப்படின்னு சொல்கிறான். ஸோ இப்போ இந்த டீம்மேட்ஸ் எல்லாருக்கிட்ட முன்னாடி வந்துட்டு எல்லாரும் சேர்ந்து அந்த ஃபா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோனோட டீம்மேட்ஸும் நீங்கள் தப்பு பண்ணது ஹீரோயினுக்கு, ஃபா கிட்ட எதுக்கு மன்னிப்பு கேட்குறீங்க, முதல்ல இவகிட்ட மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாரும் வந்துட்டு அப்படியே உருன்னு உட்காந்துட்டு இருக்காங்களா. அப்போ ஹீரோயினுமே பேச ஆரம்பிச்சிடுறா. நீங்கள் எல்லாரும் என் மேலே தேவையில்லாமல் ஒரு ஆதாரம் இல்லாமல் பழி போட்டிருக்கீங்க, என்னுடைய பேரை கெடுக்க பார்த்துருக்கீங்க, ஸோ நான் உங்கள் எல்லார் மேலேயும் வந்துட்டு மான நஷ்ட வழக்கு போட போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் நினச்ச மாதிரி நான் ரிச்சானவ தான், என்கிட்ட நிறைய டைமும் இருக்குது, ஸோ லாயருக்கு என்னால் செலவு பண்ண முடியுங்கிற அந்த திமிரும் எனக்கு இருக்குது, அதனால் நான் இப்போ அதை தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறா. ஸோ இந்த அளவுக்கு ஃபைன் போடுவாங்க, இல்லைனா வந்துட்டு இத்தனை வருஷம் ஜெயிலில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஹீரோயினுடைய டீம்மேட்ஸ் வந்து இவங்களை கொஞ்சம் பயன்படுத்த ஆரம்பிக்க எல்லாரும் பயந்துக்கிட்டு ஐயோ அப்படிலாம் பண்ணிடாதீங்க, எங்களுக்கு லாயரை வந்து வைக்கிற அளவுக்குலாம் வசதி கிடையாது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. ஸோ அப்போ ஃபா வந்து சொல்கிறான், இது வந்து ஹீரோயின் வந்து உங்களை மன்னிச்சிட்டானே வச்சுக்கோங்க, ஆனால் நீங்கள் பண்ணது ஒரு ப்ரொஃபஷனலிசமே கிடையாது. ஸோ கம்பெனியோடைய பாலிசி படி உங்களுக்கு அடுத்த 3 மாதத்துக்கு 10% சேலரி கட்டு, அது மட்டும் இல்லாமல் இது கடைசி வார்னிங், இதுக்கும் மேலே ஏதாவது பண்ணிங்கன்னா வேலையை விட்டு தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்கிறான். கூடவே நீங்கள் எல்லோரும் சோஷியல் மீடியா பேஜில் தானே வந்து இவளை அசிங்கப்படுத்துனீங்க, ஸோ எல்லா வெப்சைட்டு எல்லா சோஷியல் மீடியா பேஜஸ்க்கும் ரீச் ஆகிற மாதிரி நீங்களே வந்து சொன்னது தப்பு தான் சொல்லி ஒரு வீடியோ பண்ணி போட்டுறணும் அப்படின்னு சொல்கிறான். சரின்னு அவங்களும் ஒத்துக்கிறாங்க. அப்போ பார்த்தா அடுத்த ஒரு ட்விஸ்ட் வருது. அது என்னென்னா அந்த ஜேம்ஸ், அதாவது நான் ஃபா வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு ஹெட் ஆர்கிடெக்டை வேலையை விட்டு தூக்குனான்ல, ஸோ இப்போ அந்த ஆள் வந்து ஒரு பிரச்சனை பண்ணி வீடியோ போட்டிருக்கான். இப்போ இந்த ஹீரோயினுடைய இஷ்யூவை கொண்டு வந்துட்டு இந்த ஃபா வந்து எப்போவுமே இப்படிப்பட்டவன் தான், அவன் ஹீரோயினை இப்படி ரெக்ரெட் பண்ணுறான் அப்படிங்கிறது வந்துட்டு கரெக்டான ஒரு விஷயமாக தான் கருதப்படணும். ஏன்னா அப்படி தான் அவன் என்னையுமே வேலையில் இருக்காமல் என்னையை ஃபோர்ஸ் பண்ணி மிரட்டி என்னைய வேலையை விட்டு தூக்கிட்டான், இருந்து கிளம்புறதுக்குள்ளவே அவன் மைண்டில் வேற ஒரு எம்ப்ளாயி வச்சுருந்துருப்பான் போல், அந்த ஆளை என்னோட பொசிஷனில் உட்கார வச்சுட்டான். ஸோ இப்போ வரைக்கும் நான் வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்கேன், இதுக்கு காரணம் எல்லாமே அந்த ஃபா தான். அவன் வந்து கம்பெனியை ஒழுங்காக நடத்தலை, செய்யலை, எம்ப்ளாயீஸை ஒழுங்காக ட்ரீட் பண்ணுறதே இல்லை, பொண்ணுங்கன்னா மட்டும் அவன் இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வந்து தப்பாக பேசி வச்சிடுறான். ஸோ இதெல்லாம் பார்த்த உடனே இவன் வந்து என்ன ஆஸ்கர் கொடுக்குற அளவுக்கு வந்து நடிச்சிட்டு இருக்கான், இவனுடைய போக்கு தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு
வந்துட்டு ஹீரோயினுடைய டீம் வந்து மற்றவங்கள கொந்தளிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு வந்துட்டு ஒன்றுமே புரியல. ஃபாதர் அவகிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறான், ஜேம்ஸை எதுக்காக வேலையை விட்டு தூக்கணா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் வந்து நீ போட்டு குழப்பிக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே அவனுடைய டீம்மேட்ஸுமே வந்துட்டு ஹீரோயின் கிட்ட அப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க, பாஸ் சொல்கிறதான் கரெக்ட், அவன் நடிக்கிறான் அப்படின்லாம் சொல்லிட்டு. ஹீரோயின் அதுக்கப்புறமா அவளோட டீம்மேட்ஸ் எல்லாருக்கும் பெருசாக தேங்க்ஸ் சொல்கிறா. நாமெல்லாம் கொஞ்ச நாள் தான் மீட் பண்ணோம், பட் ஆனால் நீங்கள் எல்லாரும் எனக்காக சப்போர்ட் பண்ணதுக்கு பெரிய தேங்க்ஸ் அப்படின்லாம் சொல்லிட்டு அவங்களுடைய பாண்டிங் ஸ்ட்ராங் ஆகுது. இப்போ இதுக்குள்ள ஹீரோ வந்துட்டு இப்போ இந்த ஜேம்ஸோடைய வீடியோ பார்த்ததுக்கப்புறமா என்ன நடந்திருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டான் இல்லையா, அதனால் அவன் இங்கே ஆஃபீஸ்க்கு வந்துடுறான். ஹீரோயின் வந்து அவன் கிட்ட போயிட்டு எனக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கும் போதே இவன் ஃபாவை போட்டு பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிடுறான். எம்ப்ளாயி சேஃப்டி தான் முக்கியம், எம்ப்ளாயியை பார்த்துப்பேன் அது இதுன்னு சொன்ன பாஸ் இங்கே ஆளை காணும். ஸோ இங்கே இவளை வந்து ஆஃபீஸில் புள்ளி பண்ணுறது இல்லாமல் அவளுடைய பர்சனல் லைஃப் எல்லாமும் வந்துட்டு நடுவில் கொண்டு வரீங்க அப்படின்னா இந்த கம்பெனியும் அந்த பாஸும் எந்த லட்சணத்தில் இருக்காங்கன்றது இதிலே புரிஞ்சு போயிடுது. இனிமேல் என்னோட சிஸ்டர் இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை தரன்னு அங்கேருந்து எடுத்துகிட்டு போயிடுறான். அவனும் ஹீரோயின் கிட்ட பேசுகிறான், நான் எல்லாமே உன் நல்லதுக்கு தானே பண்ணுவேன், உன்னோட சேஃப்டிக்காக தான் இப்போ இந்த வேலையுமே நான் விட வச்சிருக்கேன், நான் ரீசனபிளாக தான் இருந்துட்டுருக்கேன்னு உனக்கு புரியுது இல்லையா அப்படின்லாம் சொல்லி கேட்க ஹீரோயினும் நான் உன் மேலே எந்த கோவமும் படலை, உனக்கு கேள்வியும் கேட்க போகிறதில்ல, இந்த சமயத்தில் நீ நல்லதை மட்டும்தான் பண்ணுவேன்றது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்ல ஹீரோவுமே சரி ஏன் இவ்வளோ தூரம் நடந்ததை என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹீரோயினும் இல்லை என்னால் ஹேண்டில் பண்ண முடியும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறா. நான் தான் உன்கிட்ட பல முறை சொல்லியிருக்கேன்ல, உன் சம்மந்தப்பட்ட விஷயம் எதுவாக இருந்தாலும் நான் கோவப்பட மாட்டேன், இரிட்டேட் ஆக மாட்டேன், உனக்கு துணை நிற்பேன்னு சொல்லிட்டு உன்கிட்ட இத்தனை வருஷமா நான் அப்படி தானே நடந்துட்டு இருந்திருக்கேன், நாம ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கிறது இல்லையா, நீ கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னோடனே ஹீரோயின் அவனை கட்டி பிடிச்சிட்டு பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறா. அன்னைக்கு காலையிலேருந்து அவன் மனசில் இருந்த அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாமே இப்போ வந்துட்டு ரிலீஸ் ஆகிறதுக்காக அவளுக்கு ஆரம்பிக்குது. இந்த பக்கம் ஜேம்ஸ் வந்து நல்லா ஜாலியாக பாட்டு பாடிட்டு வந்துட்டு இருக்கான ஒரு பார்க்கிங் லாட்டில். அப்போது அந்த ஷூட்டரில் ஒருத்தன், அதாவது அங்கே மூக்கில் ஒரு ஸ்கார் இருக்கும்ல ஹீரோயினோட வீட்டில் இருக்கானே, அவன் இல்லாமல் இன்னொரு ஷூட்டர். ஸோ இப்போ அவன் வந்து ஜேம்ஸை மிரட்சான், நீ தேவையில்லாமல் இவங்க வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்க, ஸோ இந்த மாதிரி ஃபாவை பற்றி ஏதாவது தப்பாக பேசிகிட்டு இருந்தேன் இல்லை அந்த கம்பெனியை பற்றி தப்பாக பேசிகிட்டு இருந்தேன்னா உன்னையும் நான் போட்டு தள்ளிடுவேன், இப்போ நான் உன்னை மிரட்டுறதை நீ போலீஸ்கிட்ட சொன்னாலும் சரி அதுக்கப்புறம் உன் உடம்புல உசுறு இருக்காது அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக மிரட்டிட்டு அவன்கிட்ட ஒரு ப்ரௌன் கவரை தூக்கி போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஸோ இவன் வந்து அடுத்தது ஒரு ரூஃப் டாப்புக்கு போயிட்டு பாஸ் நீங்கள் சொன்ன மாதிரி வேலையை முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ஜேம்ஸோடைய அந்த கம்பெனியில் அவன் முன்னாடி ஒர்க் பண்ணக்கூடிய ஐடி கார்டை கொண்டு வந்து கொடுத்துட்றான். ஸோ அந்த பாஸ் யாருன்னு பார்த்தோன்னா ஃபாவோடைய அங்கிள் தான். ஸோ இப்போ ஃபாவோடைய அங்கிளும் சரி சொன்ன வேலையை முடிச்சிட்ட அப்படின்னு சொல்லி அந்த ஆளை பாராட்டிட்டு பிறகு அவரை பார்த்து இந்த உனக்கு ஒரு பொண்ணு இருக்கால்ல அவள் படித்து முடிச்சிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக கேட்குற மாதிரி கேட்குறாரு. ஸோ இந்த ஆள் வந்துட்டு இல்லை படிச்சுட்டு தான் இருக்கா அப்படின்னு சொல்கிறாரு. சரி அவளுக்கு எங்கேயாவது ஒர்க் வந்துட்டு போகணும் இல்லை நம்ம கம்பெனியில் ஒர்க் பண்ணணும்னு எண்ணம் இருந்துச்சுன்னா நீ தாராளமாக என்கிட்ட கூட்டிகிட்டு வா, நான் அவளுக்கு இங்கே வேலை போட்டு கொடுத்துட்றேன், உன் பொண்ணு வந்து உனக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி இவரை பிளாக்மெயில் பண்ணுற மாதிரியே அந்த அங்கிள் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அதனால இவருமே ஒரு வார்னிங் மாதிரி மனசில் எடுத்துக்கிறாரு. ஸோ நீங்கிறது கிளம்பு, வேறு ஏதாவது தேவைன்னா கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி ஃபாவோட அங்கிள் அவர்கிட்ட சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. பிறகு இவர் யோசிச்சு பார்க்குறாரு, ஆக்சுவலாக ஹீரோயினுடைய அப்பாவையும் அம்மா ஹீரோயின் 3 பேரையும் 20 வருஷத்துக்கு முன்னாடி ஷூட் பண்ண வச்சவரே வந்துட்டு இவர் தான். இவர்கிட்ட பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த நபர்கிட்ட தான் அவர் வந்து மிரட்டியிருப்பார். அதாவது உனக்கு ஒரு பொண்ணு இருக்கா இல்லையா, அதே மாதிரியே அங்கே ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணையும் சேர்த்து நீ போட்டு தள்ளிடணும் அப்படின்னு உடனே குழந்தையுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷூட்டர் கேட்குறாரு. ஆமாம் அவளையும் சேர்த்து தான் போட்டுடணும், அப்பா அம்மா இல்லாமல் குழந்தை கஷ்டப்படுவா இல்லையா, அவளுடைய அப்பா அம்மா வந்துட்டு அனுப்பி வைக்கும் போதே அவளையும் சேர்த்து போட்டு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினையும் கொல்ல சொல்லி தான் இவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாரு. கூடவே உனக்கு ஒரு பொண்ணு இருக்கால்ல அவளுக்குன்னு நான் கிஃப்ட் வாங்கியிருக்கேன், இதை உன் பொண்ணுகிட்ட கொடுத்துரு அப்படின்ற மாதிரி அவர் வந்து மிரட்டிட்டு போயிருப்பாரு. அதாவது நீ வந்து இந்த வேலையை செய்யலைன்னா உனக்கு இருக்க பொண்ணை வந்து யோசிச்சு பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ வந்து அந்த கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் ஒரு நெக்லஸ் இருக்கும், ஒரு டெடி பியர் இருக்கும். ஸோ இதை பார்த்துட்டு இவருடைய பொண்ணுக்காக இவர் பயந்துக்கிட்டு தான் ஹீரோயினை கொலை பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தோட அந்த வீட்டுக்குள்ளேயே அவர் போயிருந்திருப்பார் போல். இதை வந்து அவர் யோசிச்சு பார்த்துட்ருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் அவர் வீட்டுக்கு வராரா, அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியுது இவருடைய பொண்ணு வேற யாரும் கிடையாது, இப்போ கான் வந்துட்டு ஃப்ரெண்ட் ஆகணும்னு சொல்லி ஒரு பார்டெண்டர் கிட்ட சுற்றிட்டு இருக்கான்ல அந்த பொண்ணு தான். இவளோட பேர் கேமி. ஸோ இவளோட பேர் நான் ஏற்கனவே சொன்னேன்னு எனக்கு தெரியலை. ஸோ இப்போ இந்த கேமி வந்து அவங்க அப்பா நல்லவர் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கா. இவர் வந்து ஒரு ஷூட்டர் அந்த மாதிரிலாம் அவளுக்கு தெரியாது. அப்பா அம்மா சின்ன வயசில் பிரிஞ்சிடுறாங்க. இவள் அவங்க அப்பாவை மிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவா. அவங்க அப்பா வந்து ஏதோ ஒரு வேலை பண்ணுறாருங்கிறது அவளுக்கு தெரியும், ஆனால் என்ன வேலை ஏதெல்லாம் அவளுக்கு தெரியாது. ஸோ இப்போ வந்து இவளை சேஃபாக வச்சுக்கிறதுக்காகத்தான் அவர் ஒர்க் பண்ணுறாருங்கிற மாதிரி. இப்போ கடைசியாக அங்கிள் வந்து இப்போ இவர்கிட்ட வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு, ஹீரோயின் மேலே ஒரு கண்ணை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பக்கம் பார்த்தா ஹீரோயினும் கானும் ஒன்றா மீட் பண்ணிட்டு ஒரு லஞ்சுக்கெலாம் வந்திருக்காங்க. அப்போ பார்த்தா ஹீரோயினுடைய கசன் கிட்ட இருந்து அவளுக்கு கால் வருது. அதாவது அவங்க அப்பாவுடைய கொலை வழக்கில் இருக்கக்கூடிய சஸ்பெக்டோடைய பொண்ணு.
ஸோ இப்போ அவள் கால் பண்ணிவிட்டு நான் உன்னை மீட் பண்ணணும், வீட்டுக்கு வா, அப்பாவும் நானும் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றா. ஸோ இப்போ கான் வந்து என்ன பண்ண போகிற அப்படின்ன உடனே நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறா. இதை கேட்டோடனே கானுக்கு பயம் ஆகிடுது. ஹீரோ வந்து இதுக்கு கண்டிப்பாக அலோவே பண்ண மாட்டான், அவர் வேற உங்கள் அப்பா கொலை வழக்கில் சஸ்பெக்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோவும் அப்புறம் சவும் சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறாங்க இல்லையா ஒரு ரெசார்ட் ப்ராஜெக்டில். ஸோ சவ் எப்படின்னா நிறைய ஹோட்டல்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு ஓனராக இருந்திருப்பா. இப்போ அவள் ஒன்று கட்ட போகிறா. ஸோ அதுக்கு தான் நம்ம ஹீரோவுடைய கம்பெனியை வந்து அவள் அணுகியிருக்கா. இப்போ அதை பற்றின டிஸ்கஷன் தான் இங்கே போயிட்டு இருக்குது. ஸோ இப்போ சவ் வந்து அதில் அவரோட கம்பெனி தான் டிசைனிங் வந்து இவங்களுக்கு பண்ணி கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாமும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. எப்படியோ சமாதானப்படுத்தி ஹீரோயின் அவளுடைய அங்கிள் வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துடுறான். ஸோ அங்கே வந்து பார்த்தாக்க கான் பயந்து நடுங்கிட்டு இருக்கான். அவளுக்கு வந்து மனசே சரியில்லை, உள்ளே போகாத, ஏதாவது பிரச்சனை ஆகிடப்போகுது, இல்லை நானும் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இல்லை அவங்க என்னையை மட்டும் தானே இன்வைட் பண்ணாங்க, அங்கே வேறு யார் இருக்க போகிறா, அங்கிளும் அவளும் மட்டும் தானே இருக்காங்க, நான் போய் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். கானுக்கு வந்து விடுறதுக்கு மனசே இல்லையா, அவன் புலம்பிகிட்டே இருந்துட்டு இருக்கான். உடனே ஹீரோயினும் சரி பாரு, உன்னோட நம்பரை தான் எமர்ஜென்சி கான்டாக்டில் வச்சுருக்கேன், ஸோ அங்கே ஏதாவது ஆபத்துனா ஒரே ஒரு நம்பரை ப்ரெஸ் பண்ணாலே உனக்கு அலர்ட் வந்துடும், நீ உடனே உள்ளே கிளம்பி வந்துரு, நான் கண்டிப்பாக ஃபோனை கையில் தான் வச்சுருப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அவனை கன்வின்ஸ் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே வரா. அவள் வந்த உடனே அவளுடைய கசின் அங்கே வந்துட்டா. நீ வரமாட்டேன்னு நினச்சேன், பரவாயில்ல வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவளை உள்ளே இன்வைட் பண்ணிட்டு இருக்கும் போதே ஹீரோயின் அந்த பக்கமாக கவனிக்கிறான். மீடியா பீப்புள் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸும் அங்கே போயிட்டுருக்குங்கிறத பார்த்துட்டு ஹீரோயினும் நீ ஏதோ வேலையாக இருப்ப போல, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து திரும்பையில் உடனே அவளுடைய கசன் அவளை கூப்பிட்டு நிறுத்துறா. இவங்கெல்லாம் மீடியா பீப்புள் தான். ஸோ இந்த ரிப்போர்ட்டர்ஸ் ஒருத்தவங்க உனக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்கல்ல, அன்றைக்கி உங்கள் அப்பா அம்மாவுடைய மர்டர் கேஸில் என்ன நடந்துச்சுன்னு நீ பார்த்தியோ அதை வந்து சொல்லணும்னு சொல்லிட்டு அதுக்காகத்தான் அவங்க இங்கே வந்திருக்காங்க. எங்கள் அப்பா இப்போ பேட்டி கொடுக்க போகிறாரு, நீயும் அதனால் பேட்டி கொடு அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஹீரோயினுக்கு வந்துட்டு அதில் உடன்பாடே கிடையாது, இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்கிறா. அப்போ அவளுடைய அங்கிளுமே வந்துடுறாங்க. அப்பாவும் பொண்ணும் சேர்ந்து இப்போ ஹீரோயினை பிரெயின் வாஷ் பண்ணுறதுக்காக ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயின் வந்து இதெல்லாம் செட் ஆகாதுன்னு நான் அன்றைக்கே சொல்லிட்டேன், அன்றைக்கி நாள் நான் ரீகால் பண்ண விரும்பலை, நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இப்போ வந்து அவளுடைய கசன் வந்து வாய்ஸ் ஏற்றி பயங்கரமாக கத்துறதுக்காக ஆரம்பிச்சிடுறான். உனக்கு என்ன தெரியும், எங்கள் அப்பா வந்து பண்ணாத தப்புக்கு 20 வருஷமாக வந்து தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காரு. ஸோ போலீஸே ஒரு குற்றவாளி இல்லைன்னு சொல்லிட்டாங்க, ஆனாலும் இங்கே சுற்றி இருக்கவங்க மக்கள் எல்லாருமே வந்துட்டு எங்கள் அப்பாவை தான் கொலைகாரனா சொல்லிட்டு இருக்காங்க. நான் படிக்கும் போதுலேருந்து எத்தனை பேருக்கு வந்துட்டு கொலைகாரனோட பொண்ணுன்னு சொல்லிட்டு டார்கெட் ஆயிருக்குன்னு உனக்கு தெரியுமா? உனக்கு வந்து உன்னோட கஷ்டத்தை மட்டும் பற்றியே யோசிச்சுட்டு இருக்கியே, தப்பு பண்ணாமல் நாங்கள் ஏன் தண்டனை அனுபவிக்கிறோம், எங்களை காப்பாற்றணும்னு உனக்கு ஏன் தோண மாட்டேங்குது அப்படின்லாம் சொல்லி கத்த ஹீரோயினும் எனக்கு இதில் இன்வால்வ் ஆகிறதுக்கு விருப்பம் இல்லை, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் விடாமல் இவங்க ரெண்டு பேரும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டத்தெல்லாம் பேசிகிட்டு இருக்கா. அப்போ அந்த கசனும் ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கா. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவளுமே உங்கள் அப்பா அம்மாவுடைய கொலைகாரங்க யார் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும்னு உனக்கே வந்துட்டு எண்ணம் கிடையாதா, உண்மையாக தப்பு பண்ணவன் அந்த பக்கமாக ஜாலியாக நடமாடிட்டு இருக்கான், அதை பற்றி உனக்கு கொஞ்சம் கூட வருத்தம் இல்லையா அப்படின்லாம் சொல்லி கேட்க ஹீரோயினும் இவங்க இவ்வளோ தூரம் பேசினதுக்கப்புறமா வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி கன்வின்ஸ் ஆகிட்டு நான் ரிப்போர்ட்டர்கிட்ட பேசுகிறேன்னு சொல்கிறான். அந்த சமயம் தான் கரெக்டாக வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கான் வந்து ஹீரோக்கு மெசேஜ் அனுப்பிடுறான் பயந்துக்கிட்டே. அவனுக்கு தெரியாமல் ஹீரோயின் வந்துட்டு எதுவும் பண்ண மாட்டாளே, இப்போ வந்து நாம் வேற கூப்பிட்டு வந்திருக்கோமே அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டே அந்த பக்கமாக ஹீரோக்கு இந்த மாதிரி வந்துட்டு அவளுடைய அங்கிள் வந்து கூப்பிட்டாங்கன்னு சொல்லி அவன் என்னை கட்டாயப்படுத்துகிறான், நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன், என்ன எதுவும் பண்ணிடாத, நான் அவளுக்காகத்தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்கிறான். ஆனால் அடுத்த செகண்டு பார்த்தா ரிப்போர்ட்டர்ஸோட வண்டி எல்லாம் அங்கே கராஜில் நிற்கிறத இவன் பார்த்துட்றான். பார்த்துட்டு உடனே நம்ம ஹீரோக்கு கால் பண்ணிவிட்டு இங்கே ரிப்போர்ட்டர்ஸும் இருக்காங்க போல், நான் இப்போ தான் நோட் பண்ணுறேன், இது தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக அவளை நான் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க மாட்டேன், உள்ளே போகிறதுக்கு அலோ பண்ணியிருக்க மாட்டேன், இப்போ நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னோடனே ஹீரோவும் நான் வந்துட்டுருக்கேன், அதுக்குள்ளே நீ உள்ளே போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். சரின்னுட்டு இவனுமே கரெக்டாக உள்ளே கிளம்பி போயிடுறானா. அப்போ தான் ஹீரோயின் வந்து அவங்கக்கிட்ட ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட பேசுறதுக்கு ஒத்துட்ருக்கிறத பார்க்குறான். உடனே போயிட்டு அவளை ஸ்டாப் பண்ணுறான். இங்கே பாரு, இவங்க யார் கட்டாயப்படுத்தினாலும் சரி, உனக்கு பிடிக்காதது நீ செய்யாத, அன்கம்ஃபர்டபுளாக இந்த பேட்டியை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிடுறான். மீடியா மக்களுக்கு முன்னாடி ஹீரோயின் போயிட்டு அன்னைக்கு, அதாவது அவங்க அப்பா அம்மா இறந்த அன்னைக்கு அவளோட பர்த்டே செலிப்ரேஷன் எப்படி ஆரம்பிச்சுதுங்கிறதுலேருந்து எப்படி முடிஞ்சுதுங்கிற வரைக்கும் எல்லா மொமெண்ட்ஸையும் ரீகால் பண்ணி சொல்லிட்டு இருக்கா. ஸோ இது இங்கே கரெக்டாக முடிச்சுட்டு கிளம்பும் போது அங்கே கரெக்டாக ஹீரோ வந்துடுறான். ஸோ உனக்கு எதுவும் இல்லை, இந்த தேவை வந்து நம்ம பற்றி பேசவே கூடாதுன்னு முடிவு பண்ணியிருந்தோம், இப்போ உனக்கு ஏதாவது ஆயிடுச்சா, அவங்க யாராவது உன்னை ஏதாவது கம்பல் பண்ணாங்களா, என்ன ஏதுன்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு ஹீரோயின் சொல்லிகிட்டே இருக்காளா. ஹீரோவுமே நீ யார்கிட்டே எதுவும் பேச வேண்டாம், நாம அன்னைக்கு நாளை பற்றி எதுவுமே டிஸ்கஸ் பண்ண வேண்டாம், நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை இழுத்துட்டு கிளம்புறான். அப்போ ஹீரோனோட கசன் அங்கே வந்துடுறா. ஆல்ரெடி அவள் சொல்ல வேண்டியதெல்லாம் மீடியா பீப்புள் கிட்ட சொல்லிட்டா. அவளோட பேட்டி முடிஞ்சு போயிடுச்சு, நீ வந்தது ரொம்ப நல்லதாக போச்சு, நீயுமே அன்னைக்கு அந்த இடத்துல தானே இருந்த, பேசாமல் நீயும் வா, உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அன்றைக்கி நான் என்ன நடந்துச்சுங்கிறத சொல்லு, எங்கள் பாப்பா தான் வந்துட்டு மேலே தப்பு இல்லைன்னுறது புரிய வரும் அப்படின்னு உடனே ஹீரோ பயங்கரமாக திட்டான். நீ எதுக்காக இவளை இந்த மாதிரி பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இந்த வேலையெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கசனும் நாங்கள் நியாயத்து பக்கம் தான் வந்து போராடிட்டு இருக்கோம், நீ தான் வந்துட்டு இந்த ஃபேமிலிக்கு சம்மந்தமே இல்லாமல்
இல்லாமல் தலையிட்டு இருக்க, ஹீரோயினை நீ எதுக்காக கண்ட்ரோல் பண்ணுற அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கும் போது ஹீரோவுமே சொல்கிறான், வருஷத்துக்கு முன்னாடியே போலீஸ் இந்த கேஸ் எடுத்து நடத்திட்டாங்க, அப்போவே எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு, இப்போ எதுக்காக தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ எங்கள் அப்பா தான் கொலைகாரன்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா ஓமண்டிலே திணிச்சிட்டாரா அப்படின்னு அந்த கசன் வந்து கத்துறாளா. அப்போ ஹீரோவுமே உங்கள் அப்பா இப்போ ஜெயிலையா இருக்காரு, வெளில தானே இருக்காரு, என்னமோ வந்துட்டு உள்ளே இருக்கிற மாதிரி இந்த குதிச்சுட்டு இருக்க நீனு அப்படின்னு உடனே எங்கள் அப்பா மேலே இருக்கக்கூடிய பழியை நான் சரி பண்ணணும்னு நினைக்கிறேன், இதை இதுக்கு நீ தட்டி கேட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே கத்திட்டு இருக்கா. அப்போ 2 பேருக்கும் வாக்குவாதம் பயங்கரமாக வந்து அதிகமாகிட்டு போக ஹீரோயின் தான் ஹீரோவை ஸ்டாப் பண்ணுறா. இங்கே பாரு, நானும் அவள் வந்து திரும்ப போலீஸ் என்கொயரிக்குன்னு வரும்போது பதில் சொல்லுவா அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு பயங்கர கடுப்பாகிடுது. இங்கே பாரு, உங்கள் அப்பா நல்லவருன்னு ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சினா அதுக்கு என்ன வந்து உங்களுக்கு ப்ரூஃபோ இல்லை எவிடன்ஸோ கிடைக்குதோ அதை தேடி எடுத்து கண்டுபிடிச்சு அதை போலீஸ்கிட்ட கொடுத்து உங்கள் அப்பாவை காப்பாற்று. அதை விட்டுட்டு எங்கள் 2 பேரையும் எதுலையாவது இன்வால்வ் பண்ணணும்னு நினச்ச அதுக்கப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன், எனக்கு ஹீரோயினுடைய சேஃப்டி தான் முக்கியம் அப்படின்னு கத்திட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துடுறான். பிறகு ஹீரோயின் கிட்ட அவன் பொறுமையாக பேசிகிட்டு இருக்கான். இந்த நாளை பற்றி ரீகால் பண்ணாலே உனக்கும் சரி எனக்கும் சரி ஒரு பெரிய ட்ராமா இருக்கும், அதுலேருந்து வெளியில் வர முடியாமல் நம்ம எவ்வளோ சஃபர் ஆகியிருக்கோன்றது தெரியும், அப்புறம் எதுக்காக இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னோடனே ஹீரோயினுமே இல்லை நான் நிஜமாக தான் சொல்கிறேன், எனக்கு வந்து அந்த கொலைகாரன் யாருன்னு தெரியணும்னு சொல்கிறான். ஹீரோ வந்து நீ இப்படியெல்லாம் ரிஸ்க் எடுக்காத, எனக்கு உன்னோட சேஃப்டி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அவளை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஸோ இவன் என்ன இவ்வளோ பயப்படுறான் அப்படிங்கிற மாதிரி அவன் மனசுக்குள்ளே யோசிக்கிறான். எனக்கு ஒன்றும் இல்லை, இது ஜஸ்ட் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன், எனக்கு தெரிஞ்சது தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன், நீ ஒன்றும் பயப்படாத, எனக்கு ஒன்றும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ இங்கே நடக்கிறது எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஹீரோயினுடைய அந்த கசன் இருக்கா இல்லையா, அவள் வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்கா, ஹீரோவை பார்த்தாலே எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பக்கம் ஹீரோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா இப்போ டிவியில் வந்து அது எல்லாத்தையும் டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயின் பேசினது, அப்புறம் அவளுடைய அங்கிள் பேசினதுன்னு சொல்லிட்டு. அவன் அங்கிள் வந்து நான் எல்லா வருஷமுமே எவிடன்ஸ்க்காக தான் காத்துட்ருக்கேன், எனக்கு எவிடன்ஸ் கிடைச்சதுக்கப்புறமா என்னால் என் மேலே தப்பு இல்லைங்கிறத உண்மையாக ப்ரூவ் பண்ண முடியும், அதுக்காக தான் இந்த கேஸை நான் ரீஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டு மீடியா கிட்டே கேட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காரு. இதை ஃபாவோட ஃபேமிலி எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. ஹீரோவுடைய அப்பாவும் பார்த்துட்ருக்காரு, ஒரு பக்கத்தில் இருந்து பயங்கரமாக கடுப்பேறிட்டுருக்காரு அவர். இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த கொலைகாரர் அதாவது கெமியோடைய அப்பா இருக்காருல்ல, ஸோ அவரும் வந்து பார்த்துட்ருக்காரு. இதை பார்த்த உடனே அவர் ஒரு மொமெண்ட் ரீகால் பண்ணி பார்க்குறாரு, ஏன்னா கொலை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்போ ஹீரோடைய வீட்டில் தங்கிட்டு இருக்காருல்ல அந்த ஸ்கார் இருக்கிறவர், ஸோ அவர் வந்து சொல்லிட்டு இருந்திருக்காரு போல். ஆனால் இப்போ கெமியோடைய அப்பா வந்து அவருக்கு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி ஹீரோயினை கொன்னே தீருவன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பயங்கரமாக 2 பேரும் கட்டிப்பிடிச்சு உருண்டு பரண்டெல்லாம் சண்டை போட்டுட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதுக்கு பிறகு தான் ஹீரோயினை வந்து கொல்ல விடாமல் அந்த ஸ்கார் இருக்கவர் இவரை வந்து டைவர்ட் பண்ணி வெளியில் கூட்டிகிட்டு வந்திருக்காரு. அதாவது இவரே கொன்னுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சும்மா கன் ஷாட் மட்டும் சவுண்டு கொடுத்து இவர் ஏமாற்றி அவங்க 2 பேரையும் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு வெளில வந்திருக்காரு. ஸோ இப்போ இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் இவர் ரீகால் பண்ணி பார்த்துட்ருக்காரு. அப்போ தான் கெமி அங்கே வரா. ஸோ அவங்க அப்பா கிட்ட வந்துட்டு என்ன டிஸ்டர்ப்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாரு. அப்போ கெமியுமே உங்களுக்கு வயசாகிடுச்சு, நீங்கள் முன்னாடி மாதிரியெல்லாம் இப்போ இல்லை, ஆளே ரொம்ப டயர்டாக இருக்கீங்க, பேசாமல் நீங்கள் ஒர்க்குக்கெலாம் போகாதீங்க, நானே எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், நான் வந்து உங்களுக்கு அப்பப்போ பணம் வந்து சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுத்துட்றேன், இனிமேல் வந்து நீங்கள் வீட்டில் ஜாலியாக ரெஸ்ட் எடுங்கன்ற மாதிரி சொல்கிறான். அப்போ அவருமே முடியாது, என்ன வந்து எப்போவுமே என் பாஸ் நம்பிட்டு இருக்காரு, ஸோ அவர் வந்து வேலை கொடுத்தாருனா நான் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணி தான் தீருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஹீரோயினை வந்து சந்திக்கிறான். அந்த சமயத்தில் அவன் ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி வந்து நம்மளுடைய குரூப்பும் சவ்வோட குரூப்பும் சேர்ந்து ஒன்றா ஒர்க் பண்ண போகிறோம், ஸோ சவ் வந்து உன்னுடைய ப்ரீவியஸ் ஒர்க் எல்லாம் செக் பண்ணிவிட்டு ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிட்டதாகவும் ஒன்றை தான் அந்த ஆர்கிடெக்டாக இருந்து வழி நடத்தணுங்கிற மாதிரி வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கா, அவனுக்கு ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்க ஹீரோனுக்கும் பயங்கரமாக குஷி ஆகிடுது. ஸோ அப்போ வந்து ஃபா வந்து என்ன சொல்கிறான்னா, நீ இந்த இடத்துல வேலையை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாக்க இந்த ப்ராஜெக்டே வந்து உன்னோடைய பொறுப்பில் தான் வரும், உன்னோட லீடர்ஷிப்க்கு கீழே தான் வரும் அப்படின்னு சொல்ல அவளுக்கு பயங்கர சந்தோஷமாகிடுது. அவளோட ட்ரீமே அப்படி தான், ஏதாவது ஒரு ப்ராஜெக்டை அவளே ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இதுதான் என்னுடைய ஆசையுமே, அதுக்காகத்தான் நான் இந்த கம்பெனிலே வந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்ல ஃபாவும் அப்புறம் என்ன ஜாயின் பண்ண வேண்டியதானே உடனே ஆமாம் இதை ஏற்றுக்கணும் தான் எனக்கும் தோணுது, ஆனால் ஹீரோ கிட்ட பேசாமல் என்னால் இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட பல முறை சொல்கிறதுக்கு அவன் முயற்சி பண்ணுவாள், பட் ஆனால் சொல்ல முடியாமலே இருந்துகிட்ருக்கோம் வீட்டில். அப்பா இப்போ ஹீரோனுக்கு கால் பண்ணுறாரு. ஸோ நீ எதுக்காக மீடியா கிட்ட போனேன், என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலைல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாரு. ஹீரோயினும் இல்லை, எங்கள் அப்பா அம்மாவுடைய கொலைகாரனை கண்டுபிடிக்கணும்னு எனக்குமே தோணியிருக்கு, தான் அங்கிள் கேட்ட உடனே நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்ன உடனே உன் அங்கிள் தாம்மா கொலைகாரன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. இல்லை எனக்கு நம்பிக்கை இல்லை, எங்கள் அங்கிள் கண்டிப்பாக கொலை பண்ணலை, அவர் மேலே பழி விழுந்திருக்கு, அவர் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா யாரோ வேணும்னே அவர் மேலே பழி போட்டு டைவர்ட் பண்ணியிருக்காங்க, ஸோ மீடியா பீப்புள் இதை ஹேண்டில் பண்ணட்டும்னு சொல்லி தான் நான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதெல்லாம் தேவையில்லாத ரிஸ்க்குமா, இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஹீரோயின் வந்து என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை இந்த கேஸ்க்காக நான் பண்ண தான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவருமே கவனமாயிரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. இவளுக்கு ஒன்றுமே புரியலை. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுடைய மொபைலுக்கு இவர் மெசேஜ் அனுப்பி விடுறாரு. இந்த மாதிரி ஹீரோயின் வந்து மீடியா கிட்ட தேவையில்லாமல் போயிருக்கா,
இருக்கா, அவள் லைஃபே ரிஸ்கில் இருக்குது, அவள் மேலே எப்போவுமே ஒரு கண் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அதுக்கப்புறம் வீட்டுக்கு வராரா. அப்பா அவங்களுடைய ஒய்ஃப், அதான் ஹீரோடைய அம்மா வந்து சொல்லிட்டு இருக்காங்க, ஹீரோயின் வந்து ஜென்யூனாகவே அவங்க அப்பா அம்மா கொலைகாரனை கண்டுபிடிக்கணுங்கிற எண்ணத்தில் தான் இந்த மீடியா கிட்டே போயிருக்கா. ஸோ அவள் உங்களை பிடிக்க வரான்னு நினச்சி தப்பாலாம் நினச்சிக்காதீங்க, அவளை யாரும் வந்து ஹர்ட் பண்ணிடாமல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நானே அவளை கொல்ல போகிறேன்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லி அவர் கோவப்பட்டு கத்துறாரு. அப்போ அவங்களுமே ஏன் நீங்கள் பண்ண மாட்டீங்கன்னு நான் நம்பணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது ஹீரோயினை வந்துட்டு அப்போவே நீங்கள் ஏன் விட்டீங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த ஆள்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க, அத்தனை வருஷத்துக்கு முன்னாடியே நான் பார்த்தனே, அவள் உங்களை சொந்த அங்கிளாக நினச்சி ஒரு அப்பா ஸ்தானத்தில் வச்சு பார்த்துட்ருக்கா. அப்படிப்பட்ட ஒரு நபர் தன்னுடைய ரியலான அப்பா அம்மாவுடைய சாவுக்கு காரணமானவர்னு தெரிஞ்சால் மனசு உடைஞ்சு போயிடுவா. அதுக்காக தான் கேட்குறேன். அதனால் வந்துட்டு இப்போ அவள் உண்மையை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான பாதையில் போயிட்டுருக்கான்னு சொல்லிட்டு அவளை காயப்படுத்திடாதீங்க, என்னால் அது தாங்கிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது கேட்டோன்னே இவருக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. அவர் வந்து நான் மட்டும் ஜெயிலுக்கு போக மாட்டேன், நான் ஜெயிலுக்கு போகிற மாதிரி மாட்டிக்கிட்டு ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா ஒன்றை பற்றினதையும் எல்லாத்தையும் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கும் இந்த கேஸ்க்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு ஹீரோடைய அம்மா கேட்குறாங்க. இதுக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லை தான், ஆனால் நீ எவ்வளோ கேவலமானவங்கிறதெல்லாம் எனக்கு தெரியும். நான் உன்னை பற்றின விஷயத்தெல்லாம் வெளியில் சொன்னேன்னு வச்சுக்கோ, என் கம்பேரிட்டிவாக நீ தான் ரொம்ப ஈவிலானவ, நான் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்னிங் கொடுக்குறாரு. புது ப்ராஜெக்டை ஹீரோவோட கம்பெனி கூட சேர்ந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லி மீடியாவுக்கு இவங்க வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்துட்ருக்காங்க. அந்த சமயத்தில் ஹீரோயின் வந்து பல முறை அவனுக்கு கால் பண்ணியிருப்பான், பட் அவன் வந்து எடுத்துருக்கவே மாட்டான். ஸோ இப்போ அவனை தேடியாக வந்துடுறாளா. அப்போ தான் அங்கே அசிஸ்டண்ட் வந்துட்டு ஹீரோயினை பார்த்துட்டு அவங்க 2 பேரும் ஒன்றா ஒர்க் பண்ணுறாங்க, அதுக்காக தான் பேட்டி கொடுத்துட்ருக்காங்க, உங்கள் கால் அவர் வந்து எடுக்காமல் இருந்தார், நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க, அவர் பிஸியாக இருக்கார் அவ்வளோதான் அப்படின்ன உடனே இவளுக்கு ஆல்ரெடி மைண்டில் இருக்கும், இந்த மாதிரி அந்த குழந்தை கூடயும் அவன் நல்லா பேசுகிறான், சவு கூடயும் நல்லா பேசுகிறானேன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஹீரோயினுக்கு வந்து மனசு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிடும், ஒரு நெருடலாக, இங்கே வந்து தன்னை விட வேறு ஒருத்திக்கிட்ட அவன் நல்லா பழகிறானேன்ற மாதிரி. ஸோ அசிஸ்டண்ட்டுமே அவளோட மனோட்டத்தை புரிஞ்சுக்கிட்டு தான் இப்போ அவகிட்ட பேசிகிட்டு இருக்காரு. இவங்க 2 பேரும் பிஸ்னஸ்க்காக மட்டும்தான் ஒன்றா பேசுகிறாங்க பழகிறாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு. அப்போ ஹீரோயினுமே யாரு கண்டா ஃப்யூச்சரில் என்ன ஆகும்னு, ஹீரோவுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துட்டா அதுக்கப்புறம் நான் விலகி போகிற மாதிரி தானே இருக்கும், ஸோ நான் எல்லாத்துக்குமே பழகிக்கிறது நல்லது தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஸோ அதுக்கு பிறகு ஹீரோ வரானா, அவனை மீட் பண்ணிவிட்டு அவனுக்கு வாழ்த்துக்கள்லாம் சொல்லிட்டு இருக்கா இந்த ப்ராஜெக்ட்டுக்கு. பிறகு ஹீரோயினும் கொஞ்சம் தயங்கிக்கிட்டே இந்த மாதிரி நான் அப்ரோச் பண்ணா, ஸோ இந்த சவ்வுடைய ப்ராஜெக்டில் எனக்கான ஆர்கிடெக்ட் பொசிஷன் இருக்குது அப்படின்னும் அதை எடுத்துக்கிட்டா ஒரு லீடர் மாதிரி இருப்பேன்னு சொன்னான், நான் அதை அக்செப்ட் பண்ணட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஹீரோ வந்து நீ அவனோட கம்பெனியில் போகிறது எனக்கு விருப்பமே கிடையாது, ஆனாலும் நீ உன்னுடைய ஆசை இதுதான் சொன்னதுனால நான் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒத்துக்கிறான். ஹீரோனுக்கு பயங்கர சர்ப்ரைஸ் ஆகிடுது. உடனே அவனை ஹக் பண்ணிக்கிட்டு இந்த உலகத்திலே பெஸ்ட் பர்சன் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. அப்போ தான் ஹீரோ வந்து கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறான். ஸோ இந்த ஈவெண்ட்டுக்கு வரதுக்கு முன்னாடி தான் சவ் வந்து அவன்கிட்ட பேசியிருந்திருப்பான். ஹீரோயின் வந்து ஃபாவோட கம்பெனியில் ஒர்க் பண்ணுறது உனக்கு பிடிக்கலன்னு நான் கேள்விப்பட்டேன், ஆனால் ஹீரோயின் வந்து உன் மேலே கோவப்படாமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு வழி சொல்கிறேன், அவள் இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறா அப்படின்னாக்கா நீ அவன் மேலே ஒரு கண்ணையும் வச்சுக்கலாம், அவளுக்கும் அவள் ஆசைப்பட்ட வேலையை வந்து பார்க்கறதுனால சந்தோஷமாக இருக்கும்ல அப்படின்னு. ஸோ இப்போ அதுக்காகத்தான் அவன் ஒத்துட்டு இருந்திருப்பான். வீட்டில் ஒரு கொலைகாரர் இருக்கார்ல, அதாவது சின்ன வயசில் ஹீரோவையும் கொல்லாமல் விட்டார்ல, அவர் வந்து இப்போ ஹீரோனுடைய அங்கிள் வீட்டுக்கு வந்திருக்காரு அந்த பேட்டியை பார்த்துட்டு. ஸோ ஏதாவது ஒரு ப்ரூஃப் எனக்கு கிடைச்சதுன்னா உண்மையான கொலைகாரங்களை பிடிக்கிறதுக்கு நானே போலீஸ்க்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு அவர் சொல்லியிருப்பார். அதை வந்து ரீகால் பண்ணி பார்த்துட்டு இவர் என்ன பண்ணுறாரு, ஹீரோ வீட்டில் வந்து ஒரு லாக்கர் இருந்திருக்கும், ஒளிச்சு வச்சுருந்துருப்பார் இவர். ஸோ இவர் தங்கியிருக்கக்கூடிய இடத்துல ஒரு லாக்கரை ஒளிச்சு வச்சு அந்த லாக்கருக்குள்ளே இருக்கக்கூடிய சில டாக்குமெண்ட்ஸை எடுத்துகிட்டு இவர் யார்கிட்டையும் சொல்லாமல் இப்போ அங்கே வந்திருக்காரு இந்த அங்கிள் கிட்ட. அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து ஹீரோயினுடைய அப்பா அம்மா கொலைகாரங்களை பிடிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இது அவர் கரெக்டாக கையை தூக்கி வீட்டுக்குள்ளே எரியறதுக்காக வரும்போது அங்கே கெமியோடைய அப்பா வந்து இவரை ஸ்பை பண்ணிட்டு இருந்திருப்பார் போல். அவர் பார்த்துட்றாரு, கையில் ஏதோ ஃபைல்ஸ் இருக்கேன்றதை பார்த்துட்டு அவர் வந்து ஏதோ எவிடன்ஸ் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இவரை ஷூட் பண்ண வந்துடுறாரு. ஸோ இந்த ஷூட் சவுண்டு கேட்டு அவர் வந்து கொஞ்சம் உஷாராகிட்டு அங்கேருந்து தப்பிச்சு ஓடிடுறாரு அந்த டாக்குமெண்ட்டோடவே. ஸோ இப்போ வந்து காட்டுக்குள்ளே வந்துடுறாங்க, 2 பேருக்கும் பயங்கரமாக சண்டை ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த சண்டையெல்லாம் போட்டதுக்கப்புறமா கன்று வந்து இப்போ ஹீரோட வீட்டில் இருந்த கொலைகாரனுக்கு கிடைச்சிடுது. ஸோ இப்போ அவனுமே எதுக்காக இப்பெல்லாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு கெமியோடைய அப்பாவும் இல்லை நீ தான் தப்பு பண்ணிகிட்ருக்க, உன் கையில் இருக்கிறது வந்து எவிடன்ஸ் தானே, அது நீ போலீஸ்கிட்ட கொடுத்தா முதல்ல நீ தான் உள்ளே போவ, நானும் உன் கூட சேர்ந்து உள்ளே வர வேண்டியதான், எதுக்காக இந்த வேலையை பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். அப்போ வந்து அந்த ஆள் எதுவுமே பதில் சொல்லலை. இங்கே இந்த ஆள் அடித்து போட்டுட்டு அவர் கிளம்பலான்னு சொல்லி பார்க்குறாரா. அப்போ வந்து கெமியோடைய அப்பா தடுத்து நிறுத்துறாரு, இங்கே பாரு இன்றைக்கே என்னை கொண்டுட்டு போயிடு, அப்படி இல்லைனா நீ அன்றைக்கி தப்பிக்க வச்சியே அந்த 2 பசங்க அவங்க 2 பேரும் இப்போ என்ன பண்ணுறாங்க ஏதுன்னு எல்லாமே எனக்கு தெரியும், அவங்க 2 பேரையும் நான் வந்து கொண்டுடுவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறாரு. ஸோ இதனால் இப்போ அந்த நல்ல கொலைகாரர் இருக்கார்ல அவர் வந்து கோவப்பட்டுட்டு இவருடைய கையில் கெமியோட அப்பா கையில் ஷூட் பண்ணிவிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. நைட்டு தனியாக ஸ்விம் பண்ணிகிட்டு இருக்காளா. அப்போ ஹீரோ வரான், என்ன நீ என்னை கூப்பிடாம நீ மட்டும் வந்திருக்க அப்படின்ன
அப்படின்ன உடனே தனியாக இருந்து பழகலாம் தான், நீ வந்து ரொம்ப பிஸியாக இருக்க மாதிரி இருந்த அப்படின்ன உடனே என்ன பிஸி, என்ன உளறிட்டு இருக்க, நீ கூப்பிட்டு நான் என்னைக்காவது வராமல் இருந்திருப்பேனா, நீ எது சொன்னாலும் நான் கேட்பேன்ல அப்படிங்கிற மாதிரி ஹீரோன்னு சொல்ல, அதெல்லாம் இப்போதைக்கு கேட்பேன், நீ இப்போ அந்த சவோட ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கல, அதனால ரொம்ப பிஸி ஆகிட்ட, ஸோ உங்ககிட்ட கண்டிப்பாக டைம் இருக்காதுன்னு சொல்லி தான் நானாகவே வந்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும் போது ஹீரோவுமே உன் மனசில் ஏதோ விஷயம் இருக்க மாதிரி இருக்கு, நீ நார்மலாகவே இல்லை அப்படின்னு சொல்லி காரணம் கேட்குறான். அவன் வந்து அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு மழுப்பிட்டு இருக்கா. அப்போ ஹீரோவுமே வந்துட்டு முதல்ல வெளியில் வான அவளை கூப்பிடுறான், வரமாட்டேன்னு சொல்கிறான். இல்லை நீ வந்து தான் ஆகணும்னு அவன் ஆர்டர் மாதிரி போட அவனை பிடிச்சி தண்ணிக்குள்ளே வெளுத்து விட்டுடுறா. அதுக்கப்புறம் 2 பேரும் வந்து கொஞ்ச நேரம் தண்ணிக்குள்ளே விளையாண்டுட்டுலாம் இருக்காங்களா. ஹீரோவும் அதுக்கப்புறமா அங்கே இருக்கக்கூடிய ஒரு சிவத்தில் அவளை கார்னர் பண்ணிடுறான். ஸோ ரொம்ப க்ளோஸராக வந்து அவகிட்ட கேட்குறான், நீ என்ன பிரச்சனை உனக்கு, உன் மனசு வந்து தெளிவாகவே இல்லை, நீ ஏதோ ஒரு விஷயத்தை யோசிச்சு குழப்பிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட கேட்குறான். அவள் வந்து நிஜமாவே வந்து ஹீரோக்கு சவுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சு கொஞ்சம் வந்து மைண்ட் லெவலில் ஹர்ட் ஆகிட்டு இருக்கா. இங்கே ஹீரோ தன்னை விட்டு விலகி போயிடுவானோ அப்படிங்கிற மாதிரியெல்லாம். ஸோ இப்போ அதை வந்து லைட்டாக வந்துட்டு கேட்டுட்றா, நீ வந்து ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் என்ட்ரு ஆகிட்ட, உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துருச்சுன்னா நீயும் நானும் எப்பவும் போல் இருக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதெல்லாம் எதுவும் கிடையாது, எனக்கு ரிலேஷன்ஷிப்பை பற்றி இப்போதைக்கு யோசனையே கிடையாது, அப்படியே யாராவது வந்தாலும் நான் உனக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன், எனக்கு என் சிஸ்டர் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறான். ஹீரோயின் வந்து இதெல்லாம் சொல்கிறதுக்கு நல்லதாக இருக்கும், நிஜம் கிடையாதுல்ல அப்படின்னு சொல்ல, ஹீரோ நீ தேவையில்லாமல் யோசிச்சுட்டு இருக்க, எனக்கு உனக்கு அப்புறம் தான் யாருனாலும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். பிறகு 2 பேருமே ரொம்ப க்ளோஸராக வராங்க, கிஸ் பண்ணுற மாதிரி. ஆனால் கடைசி செகண்டில் ஹீரோ வந்து கிஸ் பண்ணாமல் அவளை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு அவளுக்கு ஒரு ப்ராமிஸ் மட்டும் கொடுக்குறான், எனக்குமே எனக்கு நீ தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் 2 பேரும் வீட்டுக்கு வராங்க. ஆனால் அவங்களுக்குள்ள பயங்கர குழப்பம். அவங்க 2 பேரும் பிரதர் சிஸ்டர்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. பட் அவங்களுடைய உண்மையான ஃபீலிங்ஸ் வந்து அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுடைய அப்பா இருக்கார்ல, அவர் வந்து புல்லட் ஊண்டோட வீட்டுக்கு வந்துடுறாரு. ஸோ அவர் வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு இருக்கும் போது கேம் அவரை பார்த்துட்டு என்னாச்சு, அவருக்கு ரொம்ப அடிபட்டிருக்குன்னு சொல்லி பதறா. உடனே அவரும் எனக்கு ஒன்றும் இல்லை, ஒரு பழைய எதிரியை நான் வந்து சந்தித்தேன், அவன் தான் வந்து என்னை ஹர்ட் பண்ணிட்டான், கொஞ்சம் கை கலப்பாயிடுச்சு, அவன் என்னை விட மோசமான நிலமையில தான் இருப்பான், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிடுறாரு. அவர் அப்படியெல்லாம் சொல்லிட்டு போனதுக்கப்புறமா வந்து பாத்ரூமில் இருக்கக்கூடிய ட்ராஷ் கேன் பார்க்குறாளா, அதில் வந்து நிறைய வந்து பிளட்டெல்லாம் அவர் வைப் பண்ணி போட்ட மாதிரி இருந்துகிட்ருக்கு. அதை பார்த்து அவள் சந்தேகப்படுறா. திரும்ப அவர்கிட்ட கொஷின் பண்ணுறா. அவர் வந்து எதுக்காக நீ நைங்கிற அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கடுப்பிடிக்கிறாரு. உடனே அவளும் எனக்குன்னு இந்த உலகத்தில் இருக்கிறது நீங்கள் மட்டும்தான், ஸோ உங்களை பற்றி நான் கேர் பண்ணிக்காமல் வேறு யாரை பற்றி கேர் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கேட்குறா. அவருமே நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு எதுவும் இல்லை, என்னை வந்து இந்த மாதிரி தொந்தரவு பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டுடுறாரு. ஸோ அதுக்கப்புறமா அவர் தனியாக வந்துட்டு இப்போ ஃபாவுடைய அங்கிளுக்கு மெசேஜ் அனுப்புகிறாரு. இந்த மாதிரி அந்த இன்னொரு ஷூட்டை எவிடன்ஸ் ஏதோ வச்சுருக்கான், அதை ஹீரோயினுடைய அங்கிள் கிட்ட கொடுக்கறதுக்காக போயிருந்தான், நான் துரத்திட்டு போனேன், சண்டே ஆகிடுச்சு, தப்பிச்சிட்டான் அதை எடுத்துகிட்டு அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஃபாவுடைய அங்கிளும் அந்த எவிடன்ஸை காரணத்தை கொண்டும் ஹீரோயினுக்கோ இல்லை போலீஸ்க்கோ கிடைச்சிடக்கூடாது, ஸோ அவனை போட்டு தள்ளிட்டு ஹீரோயினை நல்லா மானிட்டர் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதனால் ஃபாவுடைய அங்கிளோடைய ஆர்டர் படி இவர் அவங்க ஃபாவோட கம்பெனிக்கே வேலைக்கு வந்துடுறாரு, ஹீரோயினை வந்து ஸ்பை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ ஹீரோயினை ஃபாலோ பண்ணி அவர் வந்துட்டே இருந்துட்டுருக்காரு. ஹீரோயின் அவரை கவனிக்கவே இல்லை. அவள் கவனித்தாலும் அவளுக்கு இவர் யாருன்னு தெரியாது இல்லையா, இன்னொரு ஷூட்டர் மட்டும் தானே இவளுக்கு தெரியும். ஸோ இவாட்டுக்கு போயிட்டே இருந்துட்டுருக்கா. அப்போ வந்து இவர் வேலையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி வந்துட்டே இருக்கும்போது பார்த்தா திடீர்னு அங்கே கான் வந்துடுறான். ஸோ கான் வந்து கேமை வந்து அடிக்கடி வீட்டில் ட்ராப் பண்ணையில் இவரை பார்த்து அறிமுகமாக இருந்திருப்பான். இவருக்கு வந்து கானை சுத்தமாக பிடிக்காது. ஸோ கண்டிப்பாக வந்து இவன்கிட்ட ஃபைட் பண்ணிகிட்டே தான் இருந்திருப்பார், நிறைய வாக்குவாதெல்லாம் வந்திருக்கும். இப்போ கான் வந்து அங்கிள் நீங்கள் எங்கே தான் ஒர்க் பண்ணுறீங்களா, என்கிட்ட சொல்லவே இல்லை, கேமும் சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டே இருந்துட்டுருக்கானா. ஸோ இவருக்கு வந்து ரொம்ப கடுப்பாகிடுது. இப்போ இவனால தான் ஹீரோயினையும் மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கடுப்படிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு கோவமா. ஸோ இப்போ ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு வந்துடுறாளா. ஃபா வந்து அவகிட்ட சவ்வோட ப்ராஜெக்ட்டுக்காக நம்ம 2 பேரும் வெளியில் போகணும் ஒரு சைட் சீயிங்காக அப்படின்னு சொல்ல, அசிஸ்டண்ட்டு நானும் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அவளுக்கு ஃபா மேலே ஒரு லைட்டாக ஒரு கண் இருக்கும், நல்லவ தான். ஸோ அப்படி இருக்கும் போது அவ கூட ஜாயின் பண்ணுறேன்னு உடனே ஃபா வந்து இல்லை எங்கள் 2 பேரையும் தான் இன்வைட் பண்ணியிருக்காங்க, அதனால் நாங்கள் தான் போகிறோம் அப்படின்னோடனே, அது எப்படி நான் உங்கள் அசிஸ்டன்ட் தானே, நானும் வருவேன் அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்கிறா. அதுக்கு ஃபாவுமே இல்லை, அங்கே நாங்கள் வந்துட்டு ஒரு சைட் சீயிங் ப்ராஜெக்ட்டுக்காக தான் போகிறோம், இது வந்து ஆஃபீஸ் ட்ரிப்பு கிடையாது, உனக்கு ஆசையாக இருந்தால் சொல்லி எல்லாருமா சேர்ந்து பேசி ஆஃபீஸில் ஒரு ட்ரிப் அரேஞ்ச் பண்ணி நம்ம அதே எல்லாத்துக்கும் போவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். ஸோ இப்போ அந்த பொண்ணை மற்றவங்க எல்லாம் பயங்கரமாக டீஸ் பண்ணுறதுக்காக ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னும் ஃபாவும் சேர்ந்து இப்போ சவ்வும் நம்ம ஹீரோ கம்பெனியும் சேர்ந்து எங்கே வந்து அந்த ரெசார்ட் கட்ட போகிறாங்களோ அந்த இடத்த லொக்கேஷன் பார்க்கறதுக்காக வந்துடுறாங்க. ஸோ அப்போ அங்கே சாவுமே வந்துடுறாளா. அவள் வந்து இவங்ககிட்ட நல்லபடியாக வந்து அவளுடைய அசிஸ்டண்ட் எல்லாம் அறிமுகப்படுத்தி வச்சுட்டு பேசிகிட்டு இருக்கா. ஸோ இந்த ப்ராஜெக்டில் நாங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்குறோம், ஏது பண்ணுறோம் அப்படின்லாம் சொல்லிட்டு. ஸோ அந்த சமயத்தில் திடீர்னு பார்த்தா ஹீரோவுமே அங்கே வந்து நின்றுட்டுருக்கான். ஹீரோவை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு ஷாக் ஆகிடுது. அவன் வந்து சொல்லவே கிடையாது இவகிட்ட இங்கே தான் வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து இவங்க 2 பேரும் அவங்களுக்குள்ளே மாற்றி மாற்றி பேசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ ஹீரோ வந்து சவ புகழ்ந்துட்டுருக்கான், அதே மாதிரி
வந்து சவ் வந்து இப்போ ஹீரோவை புகழ்றதுக்காக ஆரம்பிச்சிடுறா. இந்த மாதிரி வந்து இவங்க மேலே நம்பிக்கை இருக்கிறதுனால தான் இந்த ப்ராஜெக்டை மொத்தமே நான் வந்து பெருசாக கேர் பண்ணிக்காமல் ஹீரோ கிட்டே ஒப்படைச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சவ் சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து ஹீரோயினை பாராட்ட ஆரம்பிச்சிடுறான். இந்த மாதிரி ஆர்கிடெக்சரில் இவன் ரொம்ப ஸ்ட்ராங்கு, இவளுடைய ஒர்க்கெல்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன், ஸோ இவளை நம்பி வந்து நம்ம ஓனாக வந்து அவளே ஹேண்டில் பண்ணுறதுக்கு விடுறது ஒரு நல்ல டெசிஷன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம். ஸோ மாற்றி மாற்றி இப்படி பேசிட்டு போகும்போது ஹீரோயினுக்கு வந்து மனசில் லைட்டாக உறுத்தலாக இருக்குது. இவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அவள் வந்து ரொம்ப இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போது ஃபாவுமே என்னாச்சு உனக்கு, என்ன யோசிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஹீரோவும் சவும் வந்து ப்ராஜெக்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ பார்த்தா அங்கே தூரமாக இருக்கக்கூடிய ஹீரோயினை நோட்டீஸ் பண்ணிட்டு அவன் பொறாமப்பட்டு இருக்கான். ஹீரோயினும் ஃபாவும் வந்து க்ளோஸாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் சவ்வும் ஹீரோவும் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோ வந்து நம்மக்கிட்டேருந்து விலகி போயிட்டான் அப்படின்னு நினச்சி அவள் ரொம்ப பொறாமையாகிட்டு இருக்கா. எனக்கு கழிச்சு சவ்வோடைய பொண்ணு அங்கே வரா. ஸோ சவ் வந்து அவளை கூட்டிகிட்டு வந்து அங்கே பேச நிற்க உடனே வந்துட்டு ஹீரோவும் அந்த பொண்ணு வந்து பயங்கரமாக பேசிட்டு சிரிக்கிறதுக்காக ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க 2 பேரும் ஏற்கனவே பார்த்துருக்காங்க இல்லையா. இந்த பொண்ணு வந்து இப்போ அவங்க அப்பா கிட்டேருந்து முதல்ல இவன் வந்து காப்பாற்றுவான் இல்லையா, அந்த இன்சிடென்ட்லேருந்தே இவன்கிட்ட பயங்கரமாக அட்டாச் ஆகிருப்பா. ஸோ இப்போ அவனை பார்த்த உடனே அவனை ஹக் பண்ணுறது, அவன்கிட்ட ரொம்ப வந்து பேசுறது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும்போது ஹீரோயினுக்கு அது எல்லாமே வியர்டாக இருந்துகிட்ருக்கு. இவன் வந்து இவளை தவிர இதுக்கு முன்னாடி லைஃப்பில் யாருக்கிட்டையுமே இந்த அளவுக்கு சிரித்து பேசினது கிடையாது, க்ளோஸாக இருந்தது இல்லைன்னு சொல்லிட்டு. அப்புறம் எல்லாரும் லன்ச் சாப்பிட ஆரம்பிக்கும் போது சவ் வந்து ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கா, அன்னைக்கு நீங்கள் எங்கள் 2 பேரையும் வந்து வெளியில் கூட்டிகிட்டு போனீங்கல்ல ஐஸ்கிரீமுக்கு, அப்போலேருந்தே இவ சொல்லிட்டு இருக்கா உங்களுக்கு நாங்கள் திரும்ப ஐஸ்கிரீம் ட்ரீட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி தான் அதுக்கான அமைப்பு வந்து இருக்க போல் அப்படின்னோடனே ஹீரோயின் வந்து அப்படியே ஒரு ஏக்கத்தோட ஹீரோவை திரும்பி பார்க்குறாளா. அப்போ தான் சவ் வந்து சொல்கிறா, இல்லை அன்றைக்கி ஒரு நாள் வந்து ஹீரோ எங்கள் 2 பேரையும் அவுட்டிங் கூட்டிகிட்டு போயிருந்தான். அந்த சமயம் தான் என் பொண்ணுக்கு வந்துட்டு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தப்போ என் பொண்ணு அதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தா, அதை பற்றி தான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி விளக்கம் கொடுக்குறா. ஹீரோயினுக்கு மனசெல்லாம் ஒரு மாதிரி ஆகிடுது. எனக்கு தெரியாமல் இவங்க 3 பேரும் வந்துட்டு தனியாக அவுட்டிங்லாம் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆனாலும் அதை வெளியில் காட்டிக்காமல் அவர் இருந்துட்டுருக்கான். அப்போ சவுமே உனக்கு ஐஸ்கிரீம்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி இவர் சொன்னார் அப்படின்னு சொல்ல, ஆமாம் நான் ஸ்ட்ரெஸ் ஆகிறப்போயோ இல்லை டென்ஷனாக இருக்கப்போயோலாம் அதை சாப்பிடுவேன், அப்போ தான் எனக்கு மைண்ட் வந்து ரிலாக்ஸ் ஆகும்னு சொல்ல உடனே ஃபாவும் அதுதான் கேப்புன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்து, அப்போ ஆஃபீஸில் ஃப்ரிட்ஜில் இனிமேல் எப்போவுமே ஐஸ்கிரீம் ஸ்டாக் இருக்கிற மாதிரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினும் வந்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டே வந்து அவனை தேங்க் பண்ணிக்கிட்டுலாம் இருக்க ஹீரோ இவங்க 2 பேரும் பேசிக்கிறத பார்த்து ரொம்பவே ஜலஸ் ஆகிட்டு இருக்கான். பட் அவனுமே வந்து பெருசாக வெளியில் காட்டிக்கலை. ஸோ இப்படி எல்லாரும் வந்து சாப்பிட்டுட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அந்த குட்டி பொண்ணுக்கு வந்துட்டு திடீர்னு சோக் ஆகிறதுக்காக ஆரம்பிச்சிடுது. ஸோ ஐஸ்கிரீமில் இருக்கக்கூடிய செரி வந்து தோட்டில் ஸ்ட்ரக் ஆகிடுச்சு போல். அதை பார்த்துட்டு மற்றவங்க எல்லாம் பதறிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ மட்டும் பொறுமையாக போயிட்டு ஃபர்ஸ்ட் எய்டெல்லாம் பண்ணுறதுக்காக ஆரம்பிச்சிடுறான். ஸோ செரி வெளியில் வந்துடுது. இருந்தாலும் அந்த பாப்பா ரொம்ப டல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோவும் எதுக்கும் செக்கப் போகலாம் அப்படின்னு சொல்லி சவ் அங்கேருந்து கூட்டிகிட்டு கிளம்பிடுறான். இவங்க 3 பேரும் ஒன்றா போகிறாங்களா, அதை பார்க்க நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகி போயிடுது. ரெண்டுமே நம்ம ஹீரோயினோட மனசு எப்படி யோசிக்கும்ன்றதை புரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட வந்து பேசுகிறாரு. இந்த மாதிரி ஒன்றும் இல்லை, ஹாஸ்பிட்டலுக்கு நான் போயிட்டு என்ன ஆகுதுன்னு உங்களுக்கு தகவல் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவரும் ஹீரோ கூட கிளம்பி போயிடுறாரு. தனியாக ஒரு பெரிய சிந்தனையில் இருக்கும் போது அப்போ ஃபா வந்து அவகிட்ட பேசுகிறான். நல்ல வேலை ஹீரோக்கு இந்த ஃபர்ஸ்ட் எய்டெல்லாம் தெரிஞ்சிருக்கு, அப்படி இல்லைனா அந்த பாப்பாவுக்கு என்னெல்லாம் ஆயிருக்கும், யோசிக்கவே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்ல ஹீரோயின் வந்து அப்படியே மெமரிஸ் எல்லாம் ரீகால் பண்ணி சொல்லிட்டு இருக்கா. ஆக்சுவலாக வந்து பல வருஷமாக ஹீரோ நானும் தனியாக தான் இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் அவன் சின்ன வயசுலேயே எனக்காக பொறுப்பெடுத்துக்கிறதுக்காக ஆரம்பிச்சிட்டான். ஸோ எனக்கு எதுவும் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறது தான் அவனுடைய ப்ரியாரிட்டியாக இருந்துச்சு. என்ன அவன் அப்ராட் கூட்டிகிட்டு போகும்போதே இங்கே வந்து லைஃப் சேவிங் ஸ்கில்ஸ் எல்லாம் என்னென்னங்கிற பேசிக் எல்லாமே அவன் வந்து நிறைய எஃபர்ட் போட்டு கற்றுக்கிட்டான். ஸோ அதெல்லாம் ஏன் பண்ணுறேன்னு சொல்லி நான் சின்ன வயசுலேயே அவன்கிட்ட கேட்டிருக்கேன். அதுக்கு அவன் சொன்ன காரணமே நான் இல்லாமல் அவனால் வாழ முடியாது, எனக்கு எதுவும் ஆகிடக்கூடாது, அப்படி வந்து எனக்கு ஏதாவது ஆகணும்னா அதுக்கு முன்னாடி அவன் வந்து இறந்து போயிடணும் அப்படிங்கிறது தான் அவனுடைய ஆசைன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கான் அப்படின்னு அந்த மெமரிஸ் எல்லாம் ரீகால் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இவன்கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அவனோட உயிர் எவ்வளோ முக்கியம்னு அவன் புரிஞ்சிக்கவே கிடையாது, என்னை மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்கான் அப்படின்லாம் சொல்ல அப்போ வந்து ஃபாவுமே எல்லாத்தையும் கேட்டுட்டு உனக்கு ஒரு பெஸ்ட் பிரதர் கிடச்சிருக்கான், அவனுக்கான உலகத்திலேயே வந்து பெஸ்ட் பிரதருங்கிற அவார்டு கூட கொடுக்கலாம் போல் அப்படின்னோடனே ஹீரோயின் வந்து லைட்டாக டிசப்பாயிண்ட் ஆகிடுறா அந்த பிரதர் அப்படிங்கிற அவார்டை கேட்டுட்டு. ஸோ இப்போ வந்து அவங்க பேசிட்டு வந்துட்டே இருக்கும்போது பார்த்தா ஹீரோவும் சவ்வும் அங்கே ஹாஸ்பிட்டல்லேருந்து வராங்க. அப்போ சவ் வந்து கால் ஸ்லிப் ஆகின மாதிரியாக உடனே ஹீரோ தான் தாங்கி பிடிக்கிறான். இதை வந்து ஹீரோயின் பார்த்துட்றா. ஹீரோ கிட்ட பேசணும் தான் ஆசையாக வந்திருப்பா பார்த்த உடனே. ஆனால் இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்து அவங்க 2 பேரும் திரும்ப க்ளோஸாக இருக்கிறத பார்த்துட்டு அவளுக்கு அவங்க 3 பேரையும் பார்க்கும்போது ஏதோ ஒரு ஃபேமிலி மாதிரி வந்து தோண ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கே இதுக்கு மேலே இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவளுடைய ஹர்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு ஃபா கிட்ட நான் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கிளம்பி போயிட்டா. ஃபா வந்து காலையிலேருந்து அவளை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கான்ல, அவள் மனசில் என்ன இருக்குங்கிறத ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக ஆரம்பிக்கிறான். ஸோ ஹீரோயின் தனியாக வந்து நின்றுட்டு இருக்கும்போது பார்த்தா ஹீரோ அங்கே சவ்வோட குழந்தை கூட விளையாண்டுட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்துட்ருக்கா. அவளுக்கு ஒரு பெரிய ஏக்கமாக இருந்துட்டுருக்கு. ஸோ இந்த சமயத்தில் சவ் அங்கே வந்தோடனே ஹீரோயின் கிட்ட பேச்சு கொடுக்குறா.
இந்த மாதிரி என் குழந்தைய வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட இருந்து ஹீரோ தான் காப்பாற்றினா. ஸோ அந்த சமயத்துலேருந்து என் குழந்தைக்கு வந்துட்டு இவன் தான் ஒரு சேஃப்டியான ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி மனசில் பதிஞ்சிடுச்சு போல். ஸோ அதை ஒரு காரணமாகவே வச்சுட்டு அவன் இவன் கூட ரொம்ப பாண்ட் ஆகிறதுக்காக ஆரம்பிச்சிட்டா. இவன்கிட்ட பேசணும், இவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்பவே அவள் வந்து விருப்பப்பட்டுருக்கா. இப்போ கூட அப்படி தான், இவன் இந்த அளவுக்கு சிரிச்சு வேற ஒரு நபரோட பழகி நான் பார்த்ததே கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து, என்னதான் இருந்தாலும் நீ ஹீரோ கூட அதிகமாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்க, ஸோ என் குழந்தை அவன் கூட பழகிறதுனால உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதெல்லாம் எதுவும் கிடையாது, அவள் நல்ல பிள்ளை தான், எனக்குமே அவளை பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. ஸோ அப்போ சவுமே திரும்ப வந்து நான் உன்கிட்ட கேட்குறேன்னு நினச்சிக்காத, ஆக்சுவலாக வந்து எனக்கு ஹீரோவோட நிறைய பழகணும்னு ஆசை இருக்குது. அதாவது இந்த ப்ராஜெக்டை தவிர்த்து பர்சனலாக அவன் கூட பழகணும், அவனை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். அப்படி நான் பண்ணுறதில்ல, உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹீரோயினுமே இதில் நான் யோசிக்க என்ன இருந்துட்டுருக்கு, இது அவன் தான் முடிவு பண்ணணும், அவனுக்கும் வந்துட்டு யார் கூட பழகணும் பழகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் தீர்மானிக்க முடியாது இல்லையா, அவனுடைய ஹாப்பினஸ்க்கு ஏற்ற மாதிரி அவன் டிசைட் பண்ணிக்கட்டும், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. சவ் வந்ததுக்கப்புறம் நானுமே அவங்க 2 பேர் கூடயே விளையாட போட்டா அப்படின்னு சொல்லி கேட்க, தாராளமாக போங்க அப்படின்னு சொல்லிடுறா. சரின்ட்டு சவ்வும் அங்கே ஹீரோ கூடயும் அந்த பாப்பா கூடயும் விளையாடுறதுக்காகன்னு சொல்லி போயிட, ஹீரோயின் அப்படியே அழுகாத குறையா அவங்கள பார்த்து வந்து மனசெல்லாம் பதறிட்டு இருக்கா. அப்போ தான் ஃபா அங்கே வரான், கிட்ட வந்து கேட்குறான், இந்த மாதிரி வந்து நீ ஏன் இவ்வளோ அப்செட்டாக இருக்கங்கிறது இப்போ தான் எனக்கு ஓரளவு புரிய ஆரம்பிச்சிருக்கு. ஹீரோ வந்து இப்போ சவ் கூட பழகிறதுனால உனக்கு இந்த மாதிரி தாட்ஸ் இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. உடனே ஃபாவுமே, இல்லை அப்படி எதுவும் இல்லாமல் இருக்கிறது தான் ரொம்ப நல்லது, அட்லீஸ்ட் வந்து அப்படி ஒரு தாட் இருந்தால் கூட நீ சீக்கிரமாக வந்து அதெல்லாம் இல்லாமல் இருக்கிற மாதிரி பழகிக்கோ. ஏன்னா நீங்கள் 2 பேருமே ஒரு வயசு ரீச் பண்ணிட்டீங்க. என்னதான் அண்ணனாக இருந்தாலும் சரி, அவன் கூடிய சீக்கிரத்தில் வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்டோ இல்லை ஒரு பார்ட்னரோ எடுத்துகிட்டு கல்யாணம் பண்ணி அவனுக்குன்னு ஒரு குழந்தை ஒரு ஃபேமிலின்னு சொல்லி ஆகிடும். அதே மாதிரி தான் உனக்கும் நாளை பின்ன நீ ஒரு பர்சனை மீட் பண்ணுவ, லவ்வில் விழுவ, அதுக்கப்புறம் கல்யாணம் குழந்தைன்னு சொல்லி உனக்கு தனியாக ஒரு ஃபேமிலி வந்துடும். அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையை பார்த்துட்டு போகிற மாதிரி தானே இருந்துகிட்ருக்கும். ஸோ நீ வந்து மனசில் எதையும் போட்டு குழப்பிக்கலனா அது ரொம்ப நல்லது. நீ வந்து அப்படி இருக்க அப்படின்னா கூட சீக்கிரமாக மாற்றிக்கிறதுக்கு பழகிடு அப்படிங்கிற மாதிரி அவகிட்ட சொல்லிட்டு இருக்க. அவளும் அதெல்லாம் கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறா. அங்கே சவ் வந்து ஹீரோ கூட விளையாடுறதெல்லாம் பார்த்துட்டே இருந்துட்டு கிட்ட சொல்கிறா, இந்த மாதிரி ஹீரோவோட லைஃப்பில் நாளை பின்ன நீ சொல்கிற மாதிரி ஒரு ஃபேமிலி, ஒரு ஒய்ஃப், ஒரு கேர்ள் ஃப்ரெண்டுன்னு வந்தாலுமே அவன் என்னத்தான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவான், எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அன்றைக்கி நைட்டு பார்த்தா அவளுக்கு ஒரு நைட் மேர் வந்துடுது, ஹீரோ வந்து இவளை விட்டுட்டு போயிட்ட மாதிரி. அதனால அவள் ரொம்ப பதறிட்டு அழுது கத்துறாளா. ஸோ ஹீரோ வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவனை ஹக் பண்ணிட்டு பயங்கரமாக திரும்பி அழுக ஆரம்பிச்சிடுறா. என்னை விட்டுட்டு போயிட மாட்டல்ல, என் கூட எப்பவும் துணைக்கி இருப்பல்ல, நீ இல்லைனா என்னால் வாழவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறான். ஹீரோவும் அவளுக்கு ஏதோ கனவு வந்திருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, நான் எங்கே போக போகிறேன், என் லைஃப்பில் என்றைக்குமே நீ தான் இம்பார்ட்டன்ட், நீ தான் என்னுடைய ப்ரையாரிட்டி அப்படின்னு சொல்லி அவளை கொஞ்சம் சமாதானப்படுத்திட்டு இருக்கான். அடுத்த நாளுமே நம்ம ஹீரோயினால் நார்மலாக இருக்கவே முடியல, ரொம்ப மனசை போட்டு குழப்பிக்கிட்டே இருந்துகிட்ருக்கா. சவு சொன்ன வார்த்தைகள் எல்லாம் யோசிச்சுக்கிட்டு. ஸோ அவள் அப்படி இருக்கிறத பார்த்துட்டு ஃபாவும் அவளுக்கு மெசேஜ் பண்ணுறதுக்காக ஆரம்பிச்சிடுறான், ரொம்ப டவுனாக இருக்கான்றதை புரிஞ்சுக்கிட்டு. பிறகு வந்து அவன் அவளை என்னென்னவோ மெசேஜ் பண்ணி ஓரளவுக்கு சிரிக்கவும் வச்சுட்டு, அதுக்கு பிறகு அவள் சிரிக்கிறத பார்த்து அவன் ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டுருக்கான். இப்போ ஹீரோவை டின்னருக்குன்னு சொல்லி வெளியில் கூட்டிகிட்டு வரா. ஸோ ஹீரோ வந்து ஏதோ ப்ராஜெக்ட் பற்றி பேச போகிறா அப்படின்னு நினச்சி தான் கூட்டிகிட்டு வந்திருக்கான். பட் ஆனால் அவன் வந்து சப்பக்காரன்னு சொல்லி அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லி தான் இப்போ கூட்டிகிட்டே வந்திருக்கா. ஸோ அங்கே அவங்க 2 பேரும் வந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கத்தில் பார்த்தா ஃபா நம்ம ஹீரோயினை தனியாக ஒரு டின்னருக்குன்னு கூட்டிகிட்டு வந்திருக்கான். ஸோ அவங்க 2 பேரும் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ ஃபாவும் பயங்கரமாக வந்து டிஷ்ஷஸ் ஆர்டர் பண்ணி வச்சுருக்கான். இது என்ன ஏதோ ஒரு ட்ரீட் வைக்கிற மாதிரி 10 பேர் சாப்பிட்ற அளவுக்கு ஆர்டர் பண்ணிக்க அப்படின்னு நம்ம ஹீரோயினும் கேட்க, உனக்கு எது பிடிக்கும்னு எனக்கு தெரியல, அதனால தான் உனக்கு எல்லாமே ஆர்டர் பண்ணேன், உனக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிடுன உடனே அவளுமே ஃபுட்டுனா என்கிட்ட பேசணுமா வேணா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து என்ஜாய் பண்ணுறதுக்காக ஆரம்பிச்சிடுறா. ஸோ அப்படியே அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும் போது கடைசியாக வந்து ஃபாவுமே நான் போயிட்டு பில் பே பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறான். ஹீரோயினும் நான் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எழுந்து போகிறான். அவளோட பேக்கை வந்து அந்த டேபிள்லேயே இருக்கட்டும்னு சொல்லி ஃபா வந்து அங்கே வாங்கி வச்சிடுறான். பிறகு அவள் போயிட்டு இருக்கும் போது இங்கே வெளியில் வரப்போ தான் பார்க்குறா, அவளுடைய பேக்குக்கு பக்கத்தில், அதாவது அந்த டேபிளில் அந்த ஹீரோ வீட்டில் இருக்கக்கூடிய கொலைகாரர் வந்துட்டு ஒரு என்வலப் வச்சுட்டு கிளம்புறாரு. ஸோ அங்கே வந்து இவர் இதோ வைக்கிறத பார்த்த உடனே ஹீரோயின் வந்து யார் நீங்கள் என்ன வைக்கிறீங்க எங்கள் டேபிளில் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்துட்டுருக்கா. வந்துட்டு பார்த்த உடனே அந்த கொலைகாரர் வந்து முகத்தை திருப்பிட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறாரு. இவன் வந்து பேசிகிட்டே வரதை பார்த்துட்டு ஃபாவுமே அங்கே என்ன நடக்குதுன்னு கவனிக்கிறான். அந்த என்வலப் எடுத்து ஹீரோயின் பார்க்கும்போது அதில் ஒரு லாக்கர் பாஸ்வேர்டும் ஒரு சாவியும் இருக்குது, மேலவே ஹீரோயினுடைய வீட்டு பேரும் இருக்குது. ஸோ இதை பார்த்துட்டு ஹீரோயின் வந்து அந்த ஆளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அங்கிருந்து உடனே ஃபா கவலைப்பட்டுக்கிட்டு அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே பின்னாடி ஓடி வரான். ஸோ இப்போ ரோட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ஹீரோயின் வந்து யார் நீங்கள் என் டேபிளில் எதுக்கு இதெல்லாம் வச்சுங்க என்னது அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே போயிட்டுருக்கும் போது அவருடைய முகத்தை பார்த்துட்றா. ஸோ அந்த கண்ணையும் அதுக்கப்புறம் அந்த மூக்கு மேலே இருக்க
இருக்க ஸ்காரையும் பார்த்த உடனே அவளுக்கு ஞாபகம் வந்துடுது. அந்த ட்ராமாஸ் எல்லாமே வந்து அவளுக்கு வெளிவர ஆரம்பிக்குது. இவர் தானே அப்பாவையும் அம்மாவையும் ஷூட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே உறைஞ்சு போய் நின்றுட்டுருக்கா. ஃபாவும் என்னாச்சு உனக்கு, நல்லா தானே இருக்க, எதுக்காக இப்போ திடீர்னு வெளியில் ஓடி வந்தேன்னு பேச்சு கொடுத்துட்டே இருந்துட்டுருக்கா. அந்த சமயத்தில் அந்த கொலைகாரர் அங்கேருந்து கிளம்புறாரா. அப்போ கேமோடைய அப்பா அங்கே வந்துடுறாரு. ஸோ இந்த ஆளை போட்டு அடிக்கிறதுக்காக ஆரம்பிச்சிடுறாரு. 2 பேருக்கும் ஒரு பெரிய சண்டையெல்லாம் நடந்துட்டுருக்கு. உடனே கேமோடைய அப்பா கத்தியெல்லாம் எடுத்துகிட்டு அட்டாக் பண்ணுறதுக்காகன்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு வந்துட்டு இருக்கும் போது அந்த பக்கம் பார்த்தா ஹீரோயினும் ஃபாவும் வந்துட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ அப்போ வந்து ஃபா என்னாச்சுன்னு சொல்லி அவகிட்ட கேட்டுட்டு நாம இங்கேருந்து கிளம்பிடலாம், நீ நார்மலாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ வந்து அந்த கேமோடைய அப்பா ஹீரோயினை வந்து கத்தியால் குத்துறதுக்கு வரும்போது ஃபா வந்து ஹீரோயினுக்கு முன்னாடி வந்துடுறான். அதனால் அவனுடைய கையில் கொஞ்சம் அடிபட்டுருது. சமயத்தில் தான் கரெக்டாக ஹீரோவும் அங்கே வந்துடுறான். ஹீரோயினை காணும்னு சொல்லிட்டு தேடிட்டு அப்போ வந்து அந்த கொலைகாரங்க 2 பேர், அதாவது கேமோட அப்பா வந்துட்டு ஓடி போயிடுறாரு ஹீரோவை பார்த்த உடனே. அடுத்ததாக இங்கே ஹீரோடைய வீட்டிலே வந்து பதுங்கியிருக்காருல அந்த கொலைகாரரும் ஹீரோடைய ஃபேஸை பார்த்தோன்னே அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோ வந்து அவர் கிளம்புறதுக்கு முன்னாடி அவருடைய முகத்தை பார்த்துடுறான். அவனுக்குமே பயங்கர ஷாக் ஆகி போயிடுது. அப்படியே உறைஞ்சி நிற்கிறான் ஒரு 2-3 நிமிஷம். அப்புறம் ஹீரோயினோட குரல் கேட்டுட்டு தான் ஓடி போயிட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவள் வந்து ரொம்ப பயந்து போயிருக்காளா, அப்படியே நடுங்கிட்டு இருக்கா. நீ பாத்தியா அவர் தானே அது அப்படின்னு சொல்லி அவள் பேச்ச ஆரம்பிச்சுட்டே இருந்துட்டுருக்கா. ஹீரோ வந்து டக்குன்னு அவளை இழுத்து ஹக் பண்ணிக்கிட்டு உனக்கு ஒன்றும் இல்லை, நீ சேஃபாக தான் இருக்க, நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவளை கொஞ்சம் கன்சோல் பண்ணிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் வந்துட்டு ஃபாவோட கையில் அடிப்பட்டதை வந்து யோசிச்சு பார்த்துட்டு ஃபா கிட்ட போயிட்டு என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு ரொம்ப விசாரிச்சுட்டுலாம் இருக்கா. ஃபாவுமே எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், நீ ஒன்றும் பதட்டப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஸோ இந்த பக்கம் வந்துட்டு கேமோடைய அப்பா தப்பிச்சு போனார்ல, அவர் உடனே ஃபாவோடைய அங்கிளுக்கு மெசேஜ் அனுப்பி விட்டுடுறாரு. ஸோ இப்போ அந்த இன்னொரு கொலைகாரன் வந்து ஹீரோயின் கிட்ட ஏதோ ஒரு என்வலப்பை கொடுத்துட்டான், அதில் என்ன இருக்குது ஏது இருக்குன்னு தெரியல, கண்டிப்பாக வந்து ஏதாவது கொலை சம்மந்தப்பட்ட எவிடன்ஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாவோடைய அப்பா இனிமே வந்து நீ காலம் தாழ்த்தக்கூடாது, அவனை உடனே கொன்னுடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ரொம்ப கீனாக வாட்ச் பண்ணிகிட்டே அவளோட ஒரு அசைவையும் நீ நோட்டீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அடுத்தது ஃபாவோடைய அங்கிள் நம்ம ஹீரோவுடைய அப்பாவுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறாரு. ஸோ இந்த மாதிரி ஹீரோயின் கிட்ட எவிடன்ஸ் எல்லாம் கிடச்சிடுச்சாமா, அந்த எவிடன்ஸ் எல்லாம் போலீஸ்கிட்டையோ இல்லை ஹீரோயின் கிட்டேயோ வந்துட்டு ப்ராப்பராக போய் சேர்ந்துருச்சு அப்படின்னாக்க நான் ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி உன்னையும் உன்னோட குடும்பத்தையும் வந்து கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காரு. ஸோ ஹீரோயினுக்கு எதுவுமே கிடைக்காம நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பக்கம் ஃபாவும் நம்ம ஹீரோயின் எல்லாருமே வந்து இங்கே வந்துடுறாங்க. ஃபாக்கு வந்து ஃபர்ஸ்ட் எய்டெல்லாம் பண்ணி விட்டுடுறாங்களா. ஹீரோயின் வந்து அவனுக்கு பெருசாக தேங்க் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ ஃபாவுமே எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்து ஆமாம் ஒரு ஆளை துரத்திட்டே வந்தல, அந்த ஆள் யார் என்னன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ வந்து ஹீரோவுமே டாப்பிக்கை மாற்றி விட்டுடுறான். ரொம்ப தேங்க்ஸ் அவளை வந்து சேவ் பண்ணதுக்கு அப்படின்னோடனே பரவாயில்ல, ஆக்சுவலாக வந்து நான் அவளை ப்ராப்பராக சேவ் பண்ணலை, அவளை வந்து அந்த ஆள்கிட்ட நான் எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாரி எல்லாம் கேட்டு கில்ட்டியாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். ஹீரோயினுமே ஒன் தப்பு இல்லை, நீ எதுவும் வந்துட்டு போட்டு குழப்பிக்காத அப்படிங்கிற மாதிரி ஃபாக்கு சமாதானம் சொல்லிகிட்ருக்கா. ஃபா திரும்ப அவகிட்ட கேட்குறான், அந்த ஆள் யார் என்னன்னு தெரிஞ்சதுன்னா போலீஸ்கிட்ட சொல்லி நம்ம வந்து நல்லா ஈஸியாக தேடி வந்து கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் வந்து எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி ஹீரோவை பார்த்துக்கிட்டே சொல்லிடுறா. அதுக்கு பிறகு ஹீரோவுமே இந்த மாதிரி ஃபா கிட்ட அவளுக்கு இன்றைக்கி ஹெல்ப் பண்ணிட்டேன், பட் அதையே அட்வான்டேஜ் எடுத்துக்காது அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். வந்ததுக்கப்புறமா ஹீரோ ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். ஹீரோயினை வந்து நான் தான் ஆஃபீஸ்லேருந்து உன்னை பிக் பண்ணி இருந்திருக்கணும், நான் அப்படி பண்ணாமல் போனதுனால தான் இன்றைக்கி எவ்வளோ பெரிய இன்சிடென்ட் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயினும் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது, நீ வந்து போட்டு குழப்பிக்காத, நான் வந்து ஃபாவோட வந்தேன், இது உன் மேலேயும் தப்பு இல்லை ஃபா மேலேயும் தப்பு இல்லை, இது நடக்கணும்னு இருந்திருக்கு, யாரோ என்னைய டார்கெட் பண்ணுறாங்க, உங்கள் 2 பேர் மேலேயும் பழி போடுறது நியாயம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ வந்து ஹீரோவுமே நீ இல்லைனா என்னால் இருக்கவே முடியாது, நான் உன்னை வந்து ஒழுங்காக ப்ரொடெக்ட் பண்ணியே தீருவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோயினும் அந்த ஆள் யாருன்னு நீ கவனிச்சியா, எனக்கு என்னவோ அவன் தான் வந்து அந்த கொலைகாரன்னு தோணுது அப்படின்ன உடனே ஹீரோ வந்து அப்படியே பகீர்னு ஆகிடுது. அவனுமே அந்த கொலைகாரனை பார்த்துருக்கான், இருந்தாலும் ஹீரோயின் கிட்ட நீ இமேஜின் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு உடனே எனக்கு அப்படிலாம் கிடையாது, எனக்கு சத்தியமாக தெரியும், ஏன்னா அந்த மாஸ்க்கு போட்டு அவனுடைய கண்ணும் சரி அப்புறம் அந்த மூக்கு மேலே இருக்க ஸ்காரும் சரி எனக்கு மனசில் அப்படி வந்து பதிஞ்சு போயிருக்கு, இது கண்டிப்பாக அவன் தான் அப்படின்னோடனே ஹீரோ வந்து அப்படியெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, நீயே யோசிச்சு பாரு, இது 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம், அப்போ இருக்கக்கூடிய கொலைகாரன் இந்நேரம் இருக்கானோ செத்தானோ, அவன் எதுக்காக இத்தனை வருஷம் கழித்து டார்கெட் பண்ணிக்கிட்டு இப்போ வரணும், ஸோ அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது, வேறு யாரோ தான் இருந்திருக்கும், நீ ஆல்ரெடி அவனை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கனால அவன் நினச்சி குழப்பிட்ட போல அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அவளை சமாதானப்படுத்திடுறான். வந்து அதை நம்புற மாதிரி இல்லை, இருந்தாலும் இவன் இவ்வளோ சொல்கிறானேன்னு சொல்லி அவனுக்கு முன்னாடி ஏற்றுக்கிறான். ஸோ இப்போ இவன் இப்படி பேசினதுனால அவகிட்ட இந்த என்வலப் இருக்கு இல்லையா, அந்த சாவியும் லாக்கர் பாஸ்வேர்டும் அதை பற்றி இப்போதைக்கு ஹீரோ கிட்ட சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி உண்மையாக மறைச்சிடுறான். 2 பேரும் தூங்க போயிடுறாங்க. ஹீரோயின் வந்து தண்ணி குடிக்கலான்னு வெளியில் வராளா, பார்த்தா ஹீரோ வந்து பயங்கரமாக ட்ரிங்க் பண்ணிட்டு
நின்றுட்டுருக்கான். ஸோ என்னாச்சு உனக்கு தூங்கலையா நீ அப்படின்னு சொல்லி அவள் கேட்குறா. அவன் அப்படியே அவளை ஒரு மாதிரி எமோஷனாக பார்த்துட்டே வந்துட்டு மேலே பொத்துன்னு விழுந்துடுறான். ஹீரோயினும் என்னாச்சு உனக்கு எதுக்கு இவ்வளோ ட்ரிங்க் பண்ண நீனு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அவனுமே நான் வந்து உன்னைய ஒழுங்காக பார்த்துக்காம விட்டுட்டேன், எனக்கு நீ தான் எல்லாமே, நீ இல்லைனா என்னால் உயிர் வாழவே முடியாது, நான் வாழ்கிறதுக்கு அர்த்தமே நீ தான் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது இப்படியெல்லாம் பேசாத, என்னோட உயிர் மட்டும் இல்லை உன்னோட உயிருமே ரொம்ப இம்பார்ட்டண்ட் தான், தயவு செஞ்சு அதை பற்றி கொஞ்சம் யோசி, நான் இருக்கணும் இல்லையோ நீ வந்து வாழ்ந்தாகணும், உன்னோட லைஃப்பில் நீ எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோவுமே எனக்கு வந்து நிறைய ஃபீலிங்ஸ் வந்துட்டுருக்கு, அதெல்லாம் எனக்கு எப்படி ஸ்டாப் பண்ணுறதுனே தெரியலை. ஸோ இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த ஒரு நாள் தான். இந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி ஒரு நாள் லைஃப்பில் வந்திருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன். அப்படி ஒரு நாள் வந்ததுனால தான் என்னால் உன்கிட்ட வந்து ஒழுங்காகவே பழக முடியலை. ஆக்சுவலாக அன்றைக்கி ஒரு நாள்னால தான் நான் உனக்கு அண்ணனாக பொறுப்பெடுத்துக்கிறதுக்காக ஆரம்பித்தேன், உனக்காகன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பண்ணுறதுக்காக ஆரம்பித்தேன். அந்த நாளை நான் இப்போ வரைக்கும் ரெக்ரெட் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு உன்னோட அண்ணனாக இருக்க வேண்டாம், எனக்கு அதில் விருப்பமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இதெல்லாத்தையும் ஹீரோயின் கேட்டுட்டு தப்பாக புரிஞ்சுக்கிறா. அதாவது வந்து அவள் எடுத்துருக்கக்கூடிய அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவளுக்கு பிடிக்கல போல் அப்படின்னு நினச்சிட்டு. ஸோ இப்போ அவளுமே ஹீரோ கிட்ட லைட்டாக அழுகிற மாதிரி வந்துட்டு நீ என்னை அந்த நாள் பிடிக்கலங்கிறதுக்காகலாம் என்னை வெறுத்துட மாட்டல்ல, என் லைஃப்பில் இருந்து போயிட மாட்டல்ல அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஹீரோவுமே நான் ஒன்றை வெறுக்கலை, நான் என்னை தான் வெறுத்துட்ருக்கேன், என்னால் தான் என்னோட ஃபீலிங்ஸ் எல்லாம் சார்ட் அவுட் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறான். அடுத்த செகண்ட் பார்த்தா அவளை கிஸ் பண்ணுறதுக்காக ரொம்ப க்ளோஸராக வரான். பட் ஆனால் நிறைய ட்ரிங்க் பண்ணியிருக்கான்ல, அதனால கிஸ் பண்ணாமல் அவள் மேலே பொத்துன்னு விழுந்துடுறான். அடுத்த நாள் காலையில் கானை வந்து மீட் பண்ணுறான். அந்த சமயத்தில் கேம் பற்றி அவள் பேசிகிட்டு இருக்கான். ஸோ இப்போ என்னென்னா இவளுக்கு வந்து நல்லா புரிஞ்சிடுச்சு, இவன் வந்து கேம் கூட சுற்றுறது எல்லாமே அவனுக்கு அவள் மேலே இருக்கக்கூடிய ஃபீலிங்ஸ்னால தான் சொல்லிட்டு. கான் வந்து அதை இன்னும் ரியலைஸ் பண்ணலாம். அவன் வந்து கேமை வந்துட்டு வெறும் ஃப்ரெண்டாக மட்டுமே பார்த்துட்டு பின்னாடி சுற்றிட்டு இருக்கிறதா ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினும் உன்னை பற்றி எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஒரு பொண்ணு பின்னாடி சும்மா ஃப்ரெண்ட்ஷிப்காகலாம் சுத்த மாட்டேன், உனக்கு அவன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது, நீ அவளை தான் லவ் பண்ணுற அப்படின்லாம் சொன்னோன்னே இல்லை நான் உன்னை மட்டும் தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்போ வந்து அவனுக்கு புரிய வைக்கிறதுக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கான். அவன் வந்து புரியாமலே இருந்துட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்து இவ பயங்கரமாக டீஸ் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டுலாம் இருந்துட்டுருக்கா. பிறகு இவங்களுடைய அந்த டாபிக் அப்புறமா இப்போ ஹீரோயின் வந்து லைட்டாக தயங்கிக்கிட்டே அவங்ககிட்ட வந்து சொல்கிறா. ஸோ இந்த என்வலை பாரு அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நைட்டு நடந்த இன்சிடென்ட் எல்லாத்தையுமே சொல்லி அந்த கொலகாரம் வச்சுட்டு போனால் அந்த என்வலப்பை அவன்கிட்ட கொடுத்துட்றான். அவன் அதை எடுத்து செக் பண்ணுறான். இதென்ன நம்பர் அப்படின்னு உடனே எங்கள் வீட்டு லாக்கர் நம்பர் தான், எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது, சின்ன வயசில் அப்பா வந்து சீக்கிரட்டாக ஒரு லாக்கர் வச்சுருந்தார், அது எங்கே இருக்குது என்ன இதெல்லாம் எனக்கு மறந்து போச்சு, பட் அந்த லாக்கருடைய காம்பினேஷன் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ கூடவே ஒரு சாவியும் இருக்கு இல்லையா, அதில் ஏதோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த நபர் வந்து என்னை தேடி வந்து இந்த இதை கொடுத்துட்டு போயிருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே சரி அதுக்கு என்ன உடனே போயிட்டு அதில் என்ன இருக்குன்னு பார்க்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி கான் சொல்கிறான். ஹீரோயின் அமைதியாகவே இருக்காளா. உடனே கான் வந்து சாரி இப்போ தான் நான் வந்துட்டு யோசிக்கிறேன், உனக்கு அந்த வீட்டுக்குள்ளே போக முடியாதுல்ல அப்படின்ன உடனே ஆமாம் நான் வந்து இன்னும் அந்த வீட்டை பார்க்குறதுக்கு ரெடியாக இல்லை, மனசளவில் நான் வந்துட்டு இன்னும் ஸ்ட்ராங் ஆகலை, எனக்கு அங்கே போனால் நிறைய ட்ராமாஸ் வந்து கிளம்பிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. உடனே காணும் சரி விடு, அதுக்கு என்ன வந்துட்டு நானே போயிட்டு அங்கேருந்து உனக்காக அந்த லாக்கரை கண்டுபிடிச்சு அதில் இருக்க திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறான். உன்னால் அது பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்க, ஆமாம் இதில் என்ன பெருசாக ரிஸ்க் இருக்க போகுது, அங்கே என்ன பேய் வீடுன்ற மாதிரி தான் வந்து காசப் பண்ணிகிட்ருக்காங்க, மற்றபடி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, நான் போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப தெம்பாக சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். ஹீரோயினோட வீட்டுக்கு வந்த உடனே அவனுக்கு பயம் ஆயிடுச்சு. இதெல்லாம் நிஜமாவே பேய் பங்களா மாதிரியே இருக்குது, இவ்வளோ பெரிய வீட்டில் ஆள் இல்லாமல் பூட்டி வச்சு எல்லாத்தையும் வந்துட்டு துணி போட்டு முடி வேற வச்சுருக்காங்களேன்னு சொல்லி ஊரில் இருக்க எல்லா சாமியும் வந்துட்டு ஒன்றா கும்பிட்டுக்கிட்டு கொஞ்சம் காமெடியெல்லாம் பண்ணிவிட்டு அவன் உள்ளே போய் தேடுறதுக்காக ஆரம்பிக்கிறான். ஸோ இப்போ கான் யார் அப்படிங்கிறது அந்த வீட்டில் தங்கியிருக்கக்கூடிய கொலைகாரனுக்கு தெரியாதுல்ல. ஸோ கான் வந்து அங்கே தேடிட்டுருக்கிறத அந்த ஆள் ஒளிஞ்சு பார்த்துட்டு ரொம்ப குழப்பமாக இருந்துகிட்ருக்காரு. இவன் யார் என்ன தேடுறான், ஹீரோயினுக்குள்ள நம்ம வந்து அந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ கானை வந்து அந்த ஆள் அப்சர்வ் மட்டும் தான் பண்ணிகிட்ருக்காரு, ஹர்ட் எல்லாம் பண்ணலை. ஸோ கான் வந்து விழுந்து தேடுறான், அவனுக்கு எதுவுமே கிடைக்கல. ஆனால் அந்த சமயத்தில் ஹீரோவுடைய அம்மா வந்து அவங்க வீட்டு சர்வன்ட்ஸ் கொஞ்சம் பேரை இங்கே க்ளீனிங்காக அனுப்பி விட்டுடுறாங்களா. ஸோ அவங்க அடிக்கடி வந்துட்டு இந்த வீட்டை க்ளீன் பண்ணுவாங்க. அந்த 2 லேடிஸுமே வந்து பேய் இருக்குது அப்படின்லாம் பயப்படுவாங்க. ஸோ அவங்கள பார்த்த உடனே கான் வந்து அடிச்சு பிடிச்சி வெளியில் ஓடி வந்துடுறான், மாட்டிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெளியில் வந்துட்டு ஹீரோயினுக்கும் மெசேஜ் அனுப்பிடுறான், இந்த மாதிரி நான் தேடினேன் எனக்கு சுத்தமாக கிடைக்கவே இல்லை, ஆனால் இந்த க்ளீனிங் லேடி வந்ததுனால நான் மாட்டிக்கூடாதுன்னு வெளியில் வந்துட்டேன், நீ ஒன்றும் கவலைப்படாத, இன்னொரு நாள் நான் போயிட்டு தேடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட கொஞ்சம் ஃப்ளாஸ் எல்லாம் அனுப்பணும் அப்படின்னு சொல்கிறான். எங்கள் ஹீரோனோட ஆஃபீஸ் கார்டில் வந்து என்ன மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோயினுக்கு இல்லை சவுக்கு அனுப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். ஸோ அதை கேட்ட அவர் ஷாக் ஆகிட்டு சரி பரவாயில்ல, சவுக்கு கார்டில் என்ன மென்ஷன் பண்ணணும், யூஸ்வலாக வந்து நம்ம பிஸ்னஸ் மீட்டிங் எல்லாம் ஸ்கெடியூல் பண்ணும்போது
போது அனுப்புவோம்ல, அந்த மாதிரி ஏதாவது கார்டில் மென்ஷன் பண்ணணுமான்னு கேட்கும்போது, இல்லை இது என்னுடைய பர்சனல் யூஸ்க்காக, ஸோ நான் வந்து அவங்கள ஒரு டின்னருக்கு கூப்பிட்டேன்னு சொல்லி அனுப்பு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிடுறான். இதை கேட்டுட்டு அவருக்கு தூக்கி வாரி போட்டுருது. என்னது சவ்வ டின்னருக்கு கூட்டிகிட்டு போகிறீங்களா, என்ன நடக்குதுங்க, பர்சனலான்னு வேறு சொல்கிறீங்க, இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் யாருக்கும் அனுப்பவே இல்லையே, அப்படின்னா நீங்கள் அவங்கள டேட் பண்ண போகிறீங்களா அப்படின்லாம் சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோவுமே ஆமாம் அப்படி தான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இந்த விஷயம் ஹீரோனுக்கு தெரியுமா, நீங்கள் ஹீரோயினோட இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கேட்கும்போது, நம்ம ஹீரோவும் இங்கே பாரு நீ என்னுடைய ஜூனியர், நான் சொன்னதை மட்டும் செய் அப்படிங்கிற மாதிரி அவன்கிட்ட முக கொடுத்து பேசாமல் அவன் அனுப்பி விட்டுடுறான். உடனே சரி பாஸ் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டண்ட்டுமே அங்கேருந்து ஃப்ளார்ஸ் எல்லாம் அனுப்புறதுக்காக கிளம்பிடுறாரு. கொஞ்ச நேரத்தில் சவுக்கு வந்து ஃப்ளவர்ஸ் வந்து செய்கிறதா, ஸோ அதில் இருக்கக்கூடிய கார்டை செக் பண்ணுறா. ஹீரோ கிட்ட தான் வந்திருக்கு, அவன் டின்னருக்கு இன்வைட் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத பார்த்துட்டு அவளுக்கு சந்தோஷம் தாங்கலை. உடனே வந்து ஹீரோக்கு அந்த ஃப்ளார்ஸோட ஒரு ஃபோட்டோ எடுத்து அப்படியே அனுப்பி விட்டுடுறா. ஸோ ஹீரோவுமே அதை பார்த்துட்டு அவளுக்கு ஓகே தான் டின்னர் ஜாயின் பண்ணிக்கிறா அப்படின்னு சொல்லி அதுலேருந்து புரிஞ்சுக்கிறான். வந்து ஹீரோயினை பார்க்க போயிருப்பான். ஹீரோயின் வந்து அவன் வெட்டியாக தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி வந்து லைட்டாக கமெண்ட் சொல்லியிருப்பான். ஸோ எல்லாருமே வந்து பிஸியாக இருக்கும், அவன் மட்டும் தான் வெட்டியாக இருக்காங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். அப்போ வந்து ஹீரோயினுமே ஆமாம் அதுதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாளா. அடுத்ததான் வந்து கேமை பார்க்கறதுக்காக வரான். கேமும் கிட்டத்தட்ட அப்படி தான் வந்து சொல்கிறா, அவன் வந்து வெட்டியாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி. இதனால் வந்துட்டு இவன் அப்படின்னா எல்லாரும் என்னை வேலைக்கு போகணுன்னு எதிர்பார்க்குறீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டே இருக்கானா. அப்போ தான் ஹீரோவை அங்கே நோட்டீஸ் பண்ணுறான். ஸோ ஹீரோ பார்த்தோன்னா அங்கே சவ மீட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கான், டின்னர் கூட்டிகிட்டு போகிறதுக்குன்னு சொல்லிட்டேன். ஸோ இதை பார்த்த கானுக்கு வந்துட்டு இருப்பு கொள்ளவே இல்லை. உடனே ஃபோட்டோ எடுத்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிடுறான். எதுக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இவங்களையும் ஃபாலோ பண்ணிட்டே வந்திருக்கான் போல். இங்கே பார்த்தா ஹீரோவும் இப்போ சவு கிட்ட பேசிகிட்டு இருக்கான். சவு வந்து முன்னாடி சொல்லியிருந்திருப்பா, ஹீரோ வந்து ஒரு டின்னருக்கு கூட்டிகிட்டு போனால, அப்போ வந்து அவன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பு அவங்களுக்கு ஒர்க் தாண்டி வந்து இருக்கணும்னு ஆசைப்படுறதா. ஸோ இப்போ ஹீரோ வந்து அதே தான் சொல்கிறான். இந்த மாதிரி எனக்குமே வந்து உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை நம்ம அடுத்த ஸ்டெப்பு கொண்டு போகணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். ஸோ இனிமேல் நீங்கள் எங்கேயாவது போகணும் வரணும்னா என்னைய வந்து சொல்லுங்கள், நானே உங்களை கூட்டிகிட்டு வந்துட்டு ட்ராப் பண்ணுறேன் பிக்கப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும் போது சவுக்கு வந்து ரொம்ப கொண்டாட்டமாக இருந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ இங்கே தூரத்துலேருந்து கான் வேடிக்கை பார்க்குறான்ல, இவங்களை அப்பயுமே ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறான். ஸோ இன்னொரு பக்கத்துலேருந்து இவங்களை யார் பார்த்துட்ருக்கானா நம்ம ஹீரோடைய அப்பா தான். அவர் யாரையும் மீட் பண்ண வந்திருப்பார் போல். ஹீரோ வந்து ஹீரோயின் இல்லாமல் வேறு ஒருத்தையும் மீட் பண்ணுறா அப்படிங்கிறத பார்த்துட்டு அவருக்கு ஷாக் ஆகிடுது. ஸோ அதை வந்து சவு நோட்டீஸ் பண்ணுறாளா ரெஸ்ட் ரூமுக்குன்னு எழுந்திருக்கிறவ. ஸோ உங்கள் அப்பா வந்திருக்காங்க போல், நம்ம போய் பேசலாமா அப்படின்னோடனே ஹீரோவும் அதெல்லாம் வேண்டாம் அதுக்கு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் மட்டும் அவங்க அப்பாவை பார்க்கறதுக்காக போகிறான். ஸோ அவங்க அப்பா வந்துட்டு யார் அந்த பொண்ணு, நீ டேட் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஹீரோ வந்து என்னுடைய பர்சனல் லைஃப்பில் நீங்கள் தலையிடாதீங்க, என்னோட லைஃப்பில் நீங்கள் இன்டர்ஃபியரே ஆகாதீங்க அப்படின்னு சொல்லிடுறான். இல்லை எப்போவும் ஹீரோயின் கூட தானே வருவேன், ஹீரோயின் கிட்ட பற்றி சொல்லிட்டியா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாரு. ஹீரோக்கு பயங்கரமாக கடுப்பாகிடுது. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க அப்பா தான் ஹீரோயினை அட்டாக் பண்ணுறதுக்காக ஆள் அனுப்பியிருக்காரு, அதாவது அந்த பழைய கொலைகாரனை அனுப்பியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவன் நினச்சிட்டு இருக்கான். ஸோ இப்போ வந்து அதையுமே அவன் வந்து அவர்கிட்ட வெளிக்காட்டிடுறான். அவரும் எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. இதை நம்புற முட்டாள்கிட்ட போய் சொல்லுங்கள், நான் அவங்கள நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிடுறான். ஆஃபீஸ்லேருந்து கிளம்புறாளா. ஹீரோ அவளை பிக்கப் பண்ணுறதுக்காக இப்போ முன்னாடியே வந்து நின்றுட்டுருப்பான். பட் ஆனால் அன்றைக்கி காணும். ஸோ அவளுமே வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அங்கே ஃபார்ம் வந்துடுறான். இன்றைக்கி உங்களோட பிரதர் வந்து உங்களை பிக்கப் பண்ண வரல போல், ஏதோ பிஸியாக இருக்கார் போல், பேசாமல் நானே உங்களை வீட்டில் வந்து ட்ராப் பண்ணட்டா அப்படின்லாம் சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது ஹீரோயின் பதில் சொல்ல வாய் எடுக்கிறான். அதுக்குள்ளே பார்த்தா அங்கே ஹீரோவுடைய அசிஸ்டன்ட் வந்து நின்றுட்டுருக்கான். ஸோ அவனை பார்த்தோன்னே ஹீரோயினும் ஃபாப்பக்கம் திரும்பிட்டு ஹீரோ வந்து பிஸியாக இருக்கான் போல், அதனால தான் அசிஸ்டண்ட் அனுப்பி விட்டுருக்கான், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் அவர் கூட கிளம்பிடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஃபாக்கிட்ட சொல்ல ஃபாக்கும் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடுது. அப்போ அசிஸ்டண்ட்டுமே நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எங்கள் பாஸ் வந்து எப்போல்லாம் ஃப்ரீயாக இல்லையோ அப்போல்லாம் நான் வந்து மேடத்தை பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதை கேட்டோன்னே ஃபாவும் எனக்கு ஒரு சிரமமும் கிடையாது, நானே ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்து சேஃபாக கூட விட்டுருவேன், நீங்கள் எதுக்காக வரணும்னு அவசியம் இல்லைன்னு உடனே இல்லை பாஸோடைய இன்ஸ்ட்ரக்ஷன் யாரையும் வந்து ட்ரபிள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவார், ஸோ நானே அவங்கள வந்து பிக்கப் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டு அசிஸ்டன்ட் வந்து அங்கேருந்து கிளம்பிடுறாரு. கேமுடைய அப்பா ஹீரோயினை வாட்ச் பண்ணிகிட்டே இருந்துட்டுருக்காரா. ஸோ ஃபாவுமே அதை கவனிக்கிறான், யார் இவர் புதுசாக இருக்காங்க நம்மளை ஏதோ வாட்ச் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் அடுத்த செகண்ட் பார்த்தா அவர் ஒரு செக்யூரிட்டி தானே, ஸோ எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுறது தானே அவர் வேலை, நான் தான் தேவையில்லாமல் யோசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு அவங்கிருந்து கிளம்பிடுறான். இப்போ ஹீரோயின் வீட்டுக்கு வந்துடுறாளா. நைட் ஃபுல்லாக உட்காந்துருக்கா, ஹீரோ வந்து வீட்டுக்கு வரவே இல்லை. ஸோ அப்போ தான் கான் வந்து அவளுக்கு மெசேஜ் அனுப்புகிறான். ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அவள் சொல்கிறா இந்த மாதிரி ஹீரோ வந்து வீட்டுக்கு இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு. அவன் எப்படி வருவான், அவன் தான் டேட்டுக்கு போயிருக்கான்ல அப்படின்னு சொல்லிட்டு கான் அவனுக்கு அவன் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் அனுப்பி வச்சிடுறான், இந்த மாதிரி சவு கூட அவன் மீட் பண்ணதெல்லாம். ஸோ இதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக போயிடுது. அவன் வந்து இவளை மீட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் தங்கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அதோட அவள் சைலண்ட் ஆகிடுறாளா. அங்கேருந்து கான் மெசேஜ் அனுப்பிட்டே இருக்கான், என்னாச்சு உனக்கு பதிலே காணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோயினுமே அவன்கிட்ட பதில்
சொல்லாமல் ஒரு பெரிய ஒரு குழப்பத்துக்கு வந்து போயிடுறா. அடுத்த நாள் காலையில் அவள் கிளம்பிட்டு இருக்கும் போது பார்த்தா அங்கே பிரேக்ஃபாஸ்ட் ரெடியாக இருக்குது. ஆனால் ஹீரோ வீட்டில் இல்லை. அதுக்கு பதிலாக ஒரு லெட்டர் தான் இருக்குது. இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு நீ சாப்பிட்டுக்கோ, நான் வந்து சீக்கிரமாக கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வாசிச்சுட்டு அவள் ஹீரோ ஏதாவது ஒரு மூலையில் இருப்பான், போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லாக தேடிட்டு இருக்கும்போது பார்த்தா அசிஸ்டன்ட் வந்து வீட்டுக்கு வராரு. ஸோ அப்போ அவருமே இந்த மாதிரி ஹீரோ வந்து ரொம்ப பிஸியாக இருக்காரு, அவர் தான் உங்களுக்கு துணைக்கி என்னை அனுப்பி விட்டார், நான் தான் உங்களை ஜாபில் கொண்டு போய் ட்ராப் பண்ண போகிறேன், உங்கள் ஃபுட்டு உங்களுக்கு ரீஹீட் பண்ணி தரேன், நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்ன உடனே ஹீரோயினும் தேங்க் பண்ணிக்கிறா. ஆனாலும் வந்துட்டு ஹீரோ தன்னை அவாய்ட் பண்ணுறானா அப்படிங்கிற மாதிரி அவன் மனசில் ஒரு எண்ணம் வருது. அந்த நாள்லேருந்து அவள் ஹீரோவை பார்க்கவே இல்லை. அவன் வந்து வேணும்னே தான் அவளை அவாய்ட் பண்ணுறான், அவனோட ஃபீலிங்ஸ்லேருந்து தப்பிக்கிறதுக்காக. ஸோ இப்போ ஹீரோயின் பார்த்தோன்னா ஒர்க் முடிச்சு வராளா, அந்த சவோடைய ப்ராஜெக்டில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ அவளுக்கு நிறைய ஃபைல்ஸ் எல்லாம் வீட்டில் வந்து கொண்டு வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கான். பட் அங்கே நிறைய ஐட்டம்ஸ் இருக்கிறதுனால ஃபாவும் அவளால் கொண்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு நான் என்ன மேலே கொண்டு வந்து கொடுக்கட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹீரோயின் வந்து ரொம்ப தயங்கிக்கிட்டே வந்து அவன்கிட்ட சொல்கிறா, இது என்னுடைய அப்பார்ட்மெண்ட் இல்லை, இது ஹீரோவுடைய அப்பார்ட்மெண்ட், அவன் ப்ரைவசிக்கு நிறைய வேல்யூ கொடுப்பான். ஸோ இங்கே வந்து என்னைய இல்லை அசிஸ்டண்ட்டை தவிர அவன் வீட்டுக்குள்ளே இது வரைக்கும் யாரையுமே அலோவ் பண்ணதில்லை, அவன் விருப்பப்பட மாட்டான், நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே பரவாயில்ல புரியுது, சில பேர் அப்படி தான் இருப்பாங்க, ப்ரைவசிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, நீ பார்த்து கொண்டு போ, ஏதாவது கஷ்டமாக இருந்தால் சொல்லு, நான் என்ன வந்து பாதி பாதியாக அவன்கிட்ட தரேன், நீ வந்து எடுத்துகிட்டு போ அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசிகிட்டு இருக்கான். ஹீரோயினும் தட்டு மாதிரி கீழெல்லாம் போட்டு வந்து திரும்ப திரும்ப அவளுக்கு எடுத்து கொடுத்து எப்படியோ வீட்டுக்கு போய் சேர்றா. ஸோ அடுத்த நாள் காலையில் அவள் தூங்கி எழுந்து வரா. ஒரு வீக்கெண்ட் அது. ஸோ அன்றைக்கி பார்த்தா கிச்சனில் ஹீரோ இருந்துட்டுருக்கான். அவனை பார்த்தோன்னே இவளுக்கு சந்தோஷத்தை கண்ட்ரோலே பண்ண முடியல. என்ன நீ வீட்டில் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஆசையாக வந்து கேட்க, ஆமாம் இன்றைக்கி ஃப்ரீயாக தான் இருக்கேன், நான் வந்து குக்கிங் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன், நீ சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். ஹீரோயினும் அதுக்கு பதில் சொல்லாமல் அவனை பின்னாடி வந்து ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு, நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா, நீ ஏன்னா அவ்வளோ பிஸியாக இருந்த, அசிஸ்டண்ட் வந்து என்னையை வந்து பார்த்துட்டு இருந்தார், அவர் கொஞ்சமாவது வந்துட்டு நீ வேலையை அவருக்கு அசைன் பண்ணிட்டு என்னையை வந்து மீட் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்லாம் சொல்ல ஹீரோவுமே வந்துட்டு அவனோட எமோஷன்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நானுமே அவனை ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கான். ஸோ அப்போ வந்து ஹீரோயினும் இன்றைக்கி ஃபுல்லாக நான் அவனை என் பக்கத்துலேயே தான் வச்சுக்க போகிறேன், விட மாட்டேன், அவனை அவ்வளோ மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ அதுக்கெல்லாம் எப்படி பேசுறதுனே தெரியாமல் முடிச்சுட்டே இருந்துட்டுருக்கானா. அந்த சமயத்தில் திடீர்னு டோர் பெல் ரிங் ஆகுது. ஹீரோயினும் அசிஸ்டன்ட் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு ஆகிடுறா. அதாவது இவங்க ஒரு ஃபேமிலி மாதிரியும் அவள் ஒரு தேர்ட் பர்சன் மாதிரியும் ஆகி போயிடுது. ஸோ இப்போ அந்த குழந்தைக்கு ஷூவெல்லாம் ரிமூவ் பண்ணி விட்டுட்டு அவன் ஸ்லிப்பர்லாம் மாற்றி விட்டு எல்லாமே பண்ணிகிட்ருக்கானா. ஸோ அப்போ சவுமே வந்துட்டு எங்களை இங்கே இன்வைட் பண்ணதுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ், என் பொண்ணு உங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கிட்ட பேசிகிட்டு இருக்க ஹீரோ எனக்கு அப்போ தான் தெளிவாக புரியுது, ஹீரோ வந்து இத்தனை நாளுக்கு அப்புறம் வீட்டில் இருக்கிறதுக்கு காரணமே இவங்க 2 பேரையும் இன்வைட் பண்ணதுக்காக தானே தவிர தன்னை மிஸ் பண்ணதுக்காக கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வராரு. ஐயோ இங்கே என்னது ஒரு லஞ்ச் நடந்துட்டுருக்கு, என்ன பாஸ் ஏதாவது ப்ராஜெக்ட் மீட்டிங்கா, என்கிட்ட சொல்லவே இல்லை, மறந்துட்டிங்களா, இல்லை என் மேலே ஏதாவது கோவமாக இருக்கீங்களா அப்படின்லாம் சொல்லி கேட்டுட்ருக்க, இது வந்து ஒரு ஒர்க் ரிலேட்டடான லஞ்ச் கிடையாது, நாங்கள் 2 பேரும் பர்சனலாக கனெக்ட் ஆகிறதுக்காகன்னு சொல்லி நான் அவங்கள இன்வைட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அங்கே அசிஸ்டண்ட்டுக்கு கொஞ்சம் ஷாக்காகவே ஆகிடுது. இப்படியெல்லாம் பிஹேவ் பண்ண மாட்டார், திடீர்னு ஃப்ளார்ஸ் அனுப்புகிறாரு, இப்போ நான் வீட்டுக்கு யாரையுமே கூப்பிடாதவர் இவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சிருக்காரு, என்னடா நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு யோசிச்சுட்டு இருக்காரா. ஹீரோயின் அப்போ தான் அங்கே தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறா. அங்கே எல்லாருடைய கிளாஸையும் ஃபில் பண்ண ஆரம்பிக்கும் போது அவள் வந்து தாட்ஸ் எல்லாம் வந்து இங்கே இல்லாமல் இருக்க உடனே வந்துட்டு கிளாஸ் எல்லாம் ஓவர்ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடுது. இதை பார்த்துட்டு அசிஸ்டண்ட்டும் ஹீரோயினுக்கு புரிஞ்சுக்கிட்டு நான் எல்லாருக்கும் தண்ணி கொடுத்துட்றேன், நீங்கள் உட்காருங்க சாப்பிட்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி அங்கே ஹீரோயினை கூப்பிட்டு உட்கார வச்சிடுறாரு. நாங்கள் நடக்கிறது எல்லாத்தையுமே கவனிச்சுட்டு தான் இருக்கா. பட் ஆனால் அவளுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறது எப்படி எடுத்துக்கிறதுனே புரியல. ஹீரோ வந்து எப்போவுமே ஸ்ட்ரிம்ஸ் எல்லாம் அவளுக்கு மட்டும்தான் வந்து ஷெல்லை ஃபீல் பண்ணி கொடுப்பானா, இது வரைக்கும் அவங்க லைஃப்பில் அப்படி தான் இருந்திருக்கும். ஆனால் இன்றைக்கி பார்த்தாக்க அவள் வந்து அந்த குழந்தைக்கு அப்புறம் சவுக்குன்னு எல்லாருக்குமே வந்து அதை ஃபீல் பண்ணி கொடுத்துட்ருக்கான். அவங்க எல்லாரும் வந்து ரொம்ப சந்தோஷமாக சாப்பிடவும் ஆரம்பிச்சிடுறாங்க. கடைசியாக எல்லாருக்கும் கொடுத்துட்டு அவன் வந்து ஹீரோயினுக்குன்னு கொடுக்க வரான். ஸோ அந்த சமயத்தில் தான் அசிஸ்டண்ட்டும் ஹீரோயினுடைய மனசை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சாலட் வச்சுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட கேட்டுட்ருக்கும் போதே அங்கே ஹீரோவும் சாலட்லாம் அவளுக்கு வேண்டாம், நான் ஷ்ரிம்ப் வந்து அவளுக்கு ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அவகிட்ட ஒரு பிளேட்டை பாஸ் பண்ணுறான். ஆனால் ஹீரோயினும் எனக்கு இப்போ சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த பிளேட்டை அப்படியே அசிஸ்டண்ட் கிட்ட கொடுத்துட்றா. அசிஸ்டண்ட்டுக்கு நல்லாவே புரியுது ஹீரோயின் ஏன் இப்படிலாம் பண்ணுறான்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோக்கு முன்னாடி வந்துட்டு அதை அக்செப்ட் பண்ணுறதா வேணாமான்னு தெரியலங்கிற மாதிரி ஹீரோவுடைய பெர்மிஷனுக்காக அவனையே பார்த்துக்கிட்டு கடைசியாக அந்த பிளேட்டை அக்செப்டும் பண்ணிடுறாரு. இப்போ ஹீரோவுடைய குக்கிங்கை வந்து டேஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு சவ்வும் உங்களோட குக்கிங் பயங்கரமாக இருக்குது, இது மாதிரி என்னுடைய ஹோட்டல் செஃப்லாம் வந்து சமைக்க சொல்லி நான் சாப்பிடணும்னு ஆசைப்படுறேன், உங்கள் குக்கிங்கை டேஸ்ட் பண்ணால் டெய்லியுமே அது வந்து கால்பம் பண்ணல அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோவும் அதுக்கு என்ன, உங்களுக்கு எப்போல்லாம் என் குக்கிங்கை டேஸ்ட் பண்ணணும்னு தோணுதோ அப்போல்லாம் எங்கே கிளம்பி வந்துடுங்க, நான் உங்களுக்காக சமைச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் ஹீரோயினை வச்சுக்கிட்டே அங்கே ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்கிறத ஹீரோயினாலையும் பொறுத்துக்க முடியல, ஹீரோயினுடைய மனசு எப்படி பதப்பதுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டண்ட்டாலையும் பொறுத்துக்க முடியல.
முடியல. ஸோ ஹீரோயின் வந்துட்டு இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்துட்டு தெரியாமல் அப்படியே தண்ணி கிளாஸ் அவன் மேலே வந்து கொட்டிக்கிறா. அப்போ அது ஆக்சிடென்டலாக தான் நடக்குது. ஸோ எல்லாரும் வந்து அதுக்கப்புறம் தான் அவள் ஒருத்தி இருக்காங்கிறதே கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. அசிஸ்டன்ட் மட்டும்தான் ஹீரோயினை வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, அவளுக்கு வந்து டிஷ்யூஸ் எல்லாம் கொடுத்துட்டு அவளை இந்த இடத்துலேருந்து கொஞ்ச நேரம் அனுப்பி விடணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. ஸோ உங்கள் ட்ரெஸ் எல்லாம் தண்ணி ஊற்றிடுச்சுல, நீங்கள் போய் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க, நான் உங்களுக்கு வேறு பிளேட் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறேன், இங்கே இருக்கவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினை அனுப்பி விட்டுடுறாரு. ஸோ ஹீரோயின் இந்த மாதிரியெல்லாம் வந்து ஹர்ட் ஆகிட்டு இருக்காங்கிறது ஹீரோவுக்குமே புரியுது. ஆனாலும் புரியாத மாதிரி நடந்துட்டுருக்கான். ஸோ இங்கே ஹீரோயின் வந்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தா இப்போ சவ் வந்து அவகிட்ட பேசுகிறா. இந்த மாதிரி வீடு சூப்பராக இருக்குது, நீ தான் எல்லா டிசைனிங்கும் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்க, இது ஹீரோவுடைய வீடு, எனக்கும் இதுக்கும் வந்து பெருசாக சம்மந்தம்லாம் கிடையாது, நான் இங்கே ஒரு தங்கியிருக்க மட்டும் தான் செய்கிறேன், மற்றபடி ஹீரோவோடைய செலெக்ஷன் தான் எல்லாமே அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது, அப்படியா உன் பிரதர் வந்து உனக்கு பெஸ்ட்டானவனாக கிடச்சிருக்கான், அவனுக்கு குக்கிங் தெரியுது, உன்னையை பற்றி நல்லா பார்த்துக்கிறான், இந்த இன்டீரியர்ஸ் கூட ஒரு பொண்ணுக்கு செட் ஆகுற மாதிரி தான் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கான், ஸோ அவன் கிடைக்க நீ வந்து ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு என் பொண்ணுக்கு இப்போ அவனை ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. ஸோ என் பொண்ணு எல்லா நேரமும் வீட்டில் என்கிட்ட இருக்கும் போதெல்லாம் வந்துட்டு ஃபோன் பண்ணலாமா மீட் பண்ணலாமான்னு சொல்லி ஹீரோவை பற்றியே தான் கேட்டுட்ருக்கா. ஸோ இப்போ இங்கே ஒரு நாள் வந்துட்டோம், ஹீரோ வேறு எப்போ வேணாலும் வரலான்னு சொல்லிட்டதுனால என் பொண்ணு இனிமேல் வந்துட்டு ஆர்வம் தாங்காமல் இருப்பா, நாங்கள் 2 பேரும் அடிக்கடி இங்கே வர மாதிரியெல்லாம் ஆகிடும், உனக்கு எதுவும் வந்துட்டு பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயினும் அதெல்லாம் இல்லை, இது ஹீரோவோட வீடு, நீங்கள் வந்து போகிறதுக்கு அவனுடைய பெர்மிஷன் தான் போதும், நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கா. ஸோ அப்புறமா இது வந்து வீட்டுக்கு வந்து போகிறது மட்டும் கிடையாது, அவனுடைய லைஃப்லையுமே நாங்கள் 2 பேர் உள்ளே வர மாதிரி இருக்கும், உனக்கு ஓகே தானே அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயினும் அவனுக்கு ஓகேனா எனக்கு ஓகே தான், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறா. 2 பேரும் அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பும் போது அந்த குழந்தைக்கு ஷூவெல்லாம் போட்டு விட்டுட்ருக்கானா ஹீரோ, அதை பார்த்தோன்னே ஹீரோயின் ரொம்ப எமோஷனல் ஆகிடுறா. ஸோ சத்தப்படாமல் அவட்டு கிச்சனுக்கு வந்துட்டு டிஷ்ஷஸ் பண்ணுறதுக்காக ஆரம்பிச்சிடுறான். அப்போ பார்த்தா ஹீரோ அவகிட்ட வந்து பேசுகிறான், இந்த மாதிரி சவ நான் டேட் பண்ணட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உனக்கு பிடிச்சிருந்தா நீ டேட் பண்ணு, அதே இதுக்கு வந்து என்கிட்ட கேட்கணும், யாரையாவது லைக் பண்ணுறதோ லவ் பண்ணுறதோ உன்னுடைய உரிமை தானே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ ஹீரோவுமே இல்லை, எனக்கு வந்துட்டு என்னுடைய சிஸ்டராக இருக்கக்கூடிய உன்னுடைய ஒப்பீனியன் ரொம்பவே முக்கியம், உனக்கு சவ்வை நான் டேட் பண்ணுறதுல பிரச்சனை இல்லைல்ல, சவ்வுன்னு இல்லை எந்த ஒரு பொண்ணாக இருந்தாலும் சரி உனக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் என்னால் வந்துட்டு அதில் கான்ஃபிடென்ட்டாக இறங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உடனே ஹீரோயினும் எனக்கு நீ சவ்வை டேட் பண்ணுறது பிடிக்கல, சவ் மட்டும் இல்லை நீ எந்த பொண்ணை டேட் பண்ணாலுமே எனக்கு சுத்தமாக வந்து விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஸோ இப்படி நான் சொல்லிட்டா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கும்போது அதுக்கு ஹீரோவுமே அந்த பொண்ணை முதல்ல வந்து பழகிப்பாருன்னு நான் உன்கிட்ட சொல்லுவேன், ஸோ அப்பயுமே உனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி உனக்கு தோணுச்சுன்னா அவளை நீ இருக்கும் போது நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உடனே ஹீரோயின் அப்போ என்ன அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவேன், ஆனால் அவள் கூட இருப்ப அப்படி தானே மீன் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ கிட்ட பதிலே இல்லை. அவன் வந்து இவ இப்படியெல்லாம் பேசுவாளா அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆகி போய் நிற்கிறானா. ஹீரோயின் அதை பார்த்த உடனே பயங்கரமாக சிரிச்சுட்டு நான் சும்மா விளையாட்டுக்கு தான் ஜோக் பண்ணிட்டு இருந்தேன், நிஜமாலாம் கேட்கல, சவ போய் யாருக்காவது பிடிக்காமல் இருக்குமா, அது மட்டும் இல்லாமல் அவளுடைய பொண்ணு வேற ரொம்ப கியூட்டு, ஸோ 2 பேரையுமே எனக்கு பிடிச்சிருக்கு, நீ அவங்கள நிஜமாவே பிடிச்சிருக்கு டேட் பண்ணணும்னு நினச்சினா டேட் பண்ணு, எனக்கு எந்த இஷ்யூஸும் இல்லை அப்படின்னு அவன்கிட்ட சொல்லிட்டு தனியாக அவளோட ரூமுக்கு வந்துட்டு பயங்கரமாக தேம்பி அழுகிறதுக்காக ஆரம்பிச்சிடுறா. அழுது முகம்லாம் வீங்கி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அங்கே ஃபேஸ் பேக்கு மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கா. அந்த சமயத்தில் ஃபாக்கிட்டேருந்து அவளுக்கு ஒரு வீடியோ கால் வருது. ஸோ அங்கே வந்து கால் அட்டன் பண்ண உடனே அவன் வந்து அவள் ஃபேஸை பார்த்து கண்டுபிடிச்சிடுறான், நீ வந்து ஆள் நல்லா தான் இருக்கியா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு பிறகு 2 பேருமே ஒரு அவுட்டிங் போகலாம் அடுத்த நாள் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. ஸோ இப்போ அடுத்த நாள் காலையில் பார்த்தா ஹீரோ வீட்டில் தான் இருக்கான். ஹீரோயினை எல்லா பக்கமும் சுற்றி தேடிட்டே இருந்துட்டுருக்கான். அசிஸ்டண்ட்டுமே அன்னைக்கு அவங்களுடைய ஒர்க் பிளானை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரா. அப்போ தான் ஹீரோயின் வந்து வெளியில் கிளம்பிட்டு வந்துட்டுருக்கா. ஸோ ஹீரோ வந்து அதை பார்த்துட்டு என்ன ஏதுன்னு சொல்லி கேட்கணும்னு நினைக்கிறான். பட் வந்து அவன் கேட்காம இருக்க உடனே அசிஸ்டண்ட்டே ஹீரோயின் கிட்ட கேட்டுடுறாரு, எங்கேயாவது வெளில போகிறீங்களா அப்படின்ன உடனே ஆமாம் நான் வந்து ஃபாவை மீட் பண்ண போகிறேன், ஸோ இன்னைக்கு வந்து ஃபாவும் நானும் சேர்ந்து பிளான் போட்டிருக்கோம் அப்படின்னோடனே, ஆனால் பாஸ் உங்களுக்காக பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டாரு சாப்பிட்டுட்டு போகலாம்ல அப்படிங்கிற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்கிறாரு. இல்லை ஃபாவும் நானும் வந்து நேற்று பிளான் பண்ணிட்டோம், நாங்கள் 2 பேரும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே ஒன்றா தான் மீட் பண்ணிக்க போகிறோம், ஸோ இன்றைக்கி நான் வந்துட்டு கண்டிப்பாக வீட்டில் இருக்க முடியாது, நான் உடனே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். ஃபாவில் ஒரு ஆர்ட் கேலரிக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கான். ஸோ அங்கே வந்து ஹீரோயினுக்கு மனசே இல்லை, ஃபுல்லாக வந்து சவ் பற்றியும் ஹீரோவை பற்றியும் தான் சுற்றிட்டுருக்கா. ஸோ வந்து ஆர்ட்ஸில் அட்டென்ஷனே பே பண்ணலை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இப்போ ஃபாவுமே அவகிட்ட கேட்குறான், உனக்கு ஏதாவது பிரச்சனைனா நீ தாராளமாக என்கிட்ட ஷேர் பண்ணலாம், நான் உனக்கு கம்பல்லாம் பண்ண மாட்டேன், பட் வந்து உனக்கு என்கிட்ட கம்ஃபர்ட் லெவல் இருந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நீ என்கிட்ட மனசு விட்டு ஷேர் பண்ணு, நான் அதை கேட்டுப்பேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயினுமே சரி அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு அதுக்கப்புறமா அவன்கிட்ட மனசில் இருக்கிறது எல்லாத்தையுமே சொல்லிடுறா. இந்த மாதிரி வந்து ஹீரோ இது வரைக்கும் என் கிட்ட மட்டும்தான் க்ளோஸாக இருந்திருக்கான், பட் இப்போ சவ் கூட அவன் க்ளோஸாக இருக்கான், எனக்கு வந்து அந்த விஷயம் என்னன்னு தெரியல
தெரியல ஒரு மாதிரி சேட் ஆக்குது. எனக்கு சவ்வையும் பிடிக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனாலுமே எனக்கு அவங்க 2 பேரும் க்ளோஸ் ஆகிறத பார்க்கும்போது என்னுடைய ஃபீலிங்ஸை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல அப்படின்னு சொல்ல, அப்போ வந்து பாவமே இது நார்மல் தான். நீங்கள் 2 பேரும் பிரதர் அண்ட் சிஸ்டராக பல வருஷமாக தனியாகவே இருந்து வாழ்ந்திருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கப்போ உன்னை தவிர்த்து அவன் இன்னொருத்தர் கூட பழகிறான் அப்படிங்கிறது உனக்கான அந்த ப்ரொடெக்டிவ்னஸோ இல்லை வந்து ஒரு பொசசிவ்னஸையோ வெளியில் கொண்டு வருது. இதுக்கு முன்னாடி நீ இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாததுனால இப்போ உனக்கு அது ரொம்ப வியர்டாக தெரியுது. ஸோ ஹீரோக்கு வந்துட்டு இப்போ ஒரு கேர்ள் ஃப்ரெண்டோ இல்லை ஒரு ஒய்ஃபோ வந்துட்டா அவனுக்குன்னு அவனுடைய ஃபேமிலி கிடச்சிரும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், அது அவனுக்கு மட்டும் கிடையாது, உனக்குமே அதே மாதிரி தான். உனக்குன்னு ஃப்யூச்சரில் ஒரு ஃபேமிலி தனியாக உண்டாகும். அப்போ நீங்கள் 2 பேருமே வந்துட்டு ஓரளவுக்கு விலகி இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இல்லையா? ஸோ இப்போயும் அதுதான் வந்து நடந்துட்டுருக்குங்கிறத நீ ஏற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறான். அப்போவுமே அவள் கொஞ்சம் டவுனாகவும் குழப்பத்துலேயும் இருக்கும் போது அவன் வந்து அடுத்தது ஒரு நல்ல இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராஃப்ட் ஆர்ட் அந்த மாதிரி பண்ணுற இடத்துக்கெல்லாம் கூட்டிகிட்டு வரான். அங்கே வந்துட்டு இவங்க 2 பேரும் பயங்கரமாக வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி கிராஃப்ட் எல்லாம் பண்ணி அவங்களோட மாற்றி மாற்றி டீஸ் பண்ணிக்கும் போது தான் ஹீரோயினுமே கொஞ்சம் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறா. அதனால் அவளை சிரிக்க வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. ஸோ பிறகு அங்கேருந்து கிளம்பும் போது தான் ஹீரோயின் சொல்கிறா, இப்போ என் மனசில் இருந்த அந்த ஒரு பாரமே இறங்கிட்ட மாதிரி இருக்குது. உங்ககிட்ட சொன்னதுனாலையா இல்லை இந்த பிளேஸ்க்கு வந்ததுனாலையான்னு எனக்கு தெரியல. பட் இப்போ ஓரளவுக்கு தெளிவாக இருக்கேன். முன்னாடி வந்து ஹீரோவும் சவ்வும் பற்றி யோசிக்கும் போதெல்லாம் சேடாக இருந்தேன் இல்லையா? இப்போ அந்த சேட்னஸ் எனக்கு இல்லை. ஆனால் வந்து அவங்க 2 பேருடைய அந்த க்ளோஸ்னஸை ஏற்றுக்கிறதுக்கு எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா நைட்டு வீட்டுக்கு வராளா? ஸோ அப்போ ஹீரோ அவளுக்காக காத்துட்டே இருந்துட்டுருக்கான். அவகிட்ட பார்த்த உடனே வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பேர் சொல்லி கூப்பிட்றான். அந்த சமயத்தில் ஹீரோயினும் என்ன சொல்ல போகிறான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வந்து நிற்கிறா. அவன் பேச்சு எடுக்கையில் கரெக்டாக அவனுடைய மொபைல் ரிங் ஆகுது. பார்த்தா ஒரு வீடியோ கால் தான். சவ்வும் அவளோட பொண்ணும் சேர்ந்து இப்போ ஹீரோ கிட்ட பேசுறதுக்காக வீடியோ கால் போட்டிருக்காங்க. ஸோ அவங்கள பார்த்த உடனே ஹீரோ வந்து ஹீரோயினையே மறந்துட்டு அவங்க 2 பேர் மேலேயும் கான்சன்ட்ரேட் பண்ணி பேசுறதுக்காக ஆரம்பிச்சிடுறான். இதெல்லாம் நம்ம ஹீரோயின் வந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருந்துட்டுருக்காளா. அவளுக்கு வந்து எப்படி வந்து அவள் சந்தோஷமாக வீட்டுக்கு வந்தாலோ அது அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடுது அந்த ஒரு செகண்ட்லேயே. ஸோ அவள் வந்து அப்படியே யோசிச்சுட்டு தயங்கிக்கிட்டே நின்றுட்டே இருந்துட்டு பிறகு வந்து அவளுடைய ரூமுக்கு போயிட்டா. அவளுக்கு கால் பண்ணுறான். ஸோ வந்து நீ உன்னுடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டியா, செட்டில் ஆகிட்டியா, ரூமுக்கு வந்துட்டியான்னு சொல்லிட்டு. ஸோ அவளுமே நான் ரூமில் தான் இருக்கேன் அப்படிலாம் சொல்லி பேசுகிறாளா. பரவாயில்ல, இன்றைக்கி டே வந்து எனக்கு சூப்பராக போச்சு, என்னை நம்பி வந்து உன் மனசில் இருக்கிறதெல்லாம் ஷேர் பண்ணதுக்கு பெரிய தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோயினுமே ஆக்சுவலாக வந்து நான் புதுசாக ஒரு ரெஸ்டாரண்ட் பற்றி வந்து நெட்டில் பார்த்தேன். ஸோ அங்கே போகணுன்னு வந்து நான் ஆசைப்பட்டுட்ருக்கேன். அது வந்து கூடிய சீக்கிரத்தில் போகணுன்ற ஒரு முடிவில் தான் இருக்கேன். நாளைக்கு சப்போஸ் நீ ஃப்ரீயாக இருந்தால் என் கூட ஜாயின் பண்ணிக்கிறியா, நம்ம 2 பேரும் சேர்ந்து போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அங்கே ஃபாக்கு வந்துட்டு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் ப்ளஸ் வந்து சந்தோஷமாக போயிடுது. அவன் சந்தோஷத்தை அடக்க முடியாமல் உடனே ஓகே சொல்லிவிட்டு அங்கேருந்து வந்து விசில் பண்ணிக்கிட்டே கிளம்பிடுறான். ஸோ அடுத்த நாள் வந்து இவங்க 2 பேரும் அங்கே மீட் பண்ணிக்கிறாங்களா. அப்போ ஃபாவுமே அவகிட்ட ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிடுறான், இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் நீயா வந்து என்னை வெளியில் இன்வைட் பண்ணியிருக்க, எனக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக போயிடுச்சு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோயினுமே எனக்கு இந்த தடவை தான் வந்துட்டு புதுசுங்கிறது நான் இப்போ தான் யோசிக்கிறேன், ஆக்சுவலாக உன்னோட நான் கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லி இவங்க 2 பேரும் பேசிகிட்டே இருந்துட்டுருக்காங்க. ஸோ அப்போவுமே இவன் வந்து சொல்லிகிட்ருக்கா, இந்த மாதிரி ஹீரோவும் சவ்வும் வந்துட்டு ஒன்றா இருக்கிறது எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ஃபாவுமே அவளுக்கு ப்ராமிஸ் பண்ணுறான், அவன் வந்து சப்போஸ் நாளைக்கு கல்யாணம் பண்ணியோ இல்லை டேட் பண்ணியோ விட்டுட்டு போயிட்டானா நான் அவன் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ எப்போவுமே வந்துட்டு உனக்கு மனசில் என்னையை பற்றி யோசிச்சுக்கோ, நல்லது ஒரு விஷயம் ஷேர் பண்ணணுனாலும் சரி, கெட்டது ஒரு விஷயம் ஷேர் பண்ணணுனாலும் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயினுமே சரி உன்னை பற்றி தான் முதல்ல யோசிப்பேன்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் இங்கே கானுக்கு நம்ம ஹீரோ கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹீரோயின் வந்து ஃபா கூட ஒரு டேட்டுக்கு போயிருக்கா அப்படின்னு சொல்லி அவளை தூண்டி விட்டுடுறான். ஸோ இப்போ கான் வந்து அவள் எங்கே இருக்கான்னு லொக்கேஷன் கேட்டு ஹீரோ கிட்டேருந்து தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோயின் இருக்கக்கூடிய இடத்துக்கே வந்துடுறா. ஹீரோயின் வந்து அவனை பார்த்த உடனே நீ எப்படி இங்கே வந்த, உனக்கு இந்த இடம் பற்றி எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு அதுக்கான வழியெல்லாம் இருக்குது, ஈஸியாக கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்லாம் சொல்லிட்டு அவங்களோட ஜாயின் பண்ணிப்பேன்னு சொல்லி உட்காந்துடுறான். ஹீரோயினும் நாங்கள் உடனே இன்வைட்டே பண்ணலை, நாங்கள் 2 பேர் தனியாக தான் வந்திருக்கோம், நீ கிளம்பு அப்படின்னு சொல்கிறான். அவன் கேட்கவே மாட்டேன், நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கிற வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன், உன்னையே வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லி நின்றுட்டுருக்கான். அப்போ ஃபாவுமே நாங்கள் 2 பேரும் ஒரு டேட்டுக்கு வந்திருக்கோம், ஸோ இங்கே டேட்டுங்கிறது 2 பேருக்குள்ளே தானே இருக்கணும், நீ 3ஆவது ஆளாக வந்துட்டுருக்க, 3 பேர் டேட்டில் வந்தால் ரொம்ப வியர்டாக இருக்குல்ல அப்படின்னு சொல்ல உடனே காணும் ஆமாம் ரொம்பவே வியர்டாக தான் இருக்குது, இது வரைக்கும் யாருமே கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க, ஸோ அவ்வளோ வியர்டாக இருக்குங்கிற நீ வந்துட்டு இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டோடனே ஹீரோயின் வந்துட்டு அவனை பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிடுறா. இங்கே பாவை எதுக்கு நீ கிளம்பி சொல்லிட்டுருக்க, நீ தான் வந்து தேவையில்லாமல் நடுவில் வந்து சேர்ந்த 3ஆவது நபர், நீ கிளம்பு இடத்த காலி பண்ணு அப்படிங்கிறா. அவன் வந்து முடியவே முடியாது, நான் கூட தான் இருப்பேன், சரி நம்ம அடுத்தது எங்கே போகிறோம் அப்படின்னு
அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கேட்டுட்டு அவகிட்டே பயங்கரமாக ஃப்ளர்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறான். வந்துட்டு இவன் இப்படியும் கழட்டி விட முடியாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அவனுமே இவன்கிட்ட வாயை கொடுக்காம கொஞ்சம் அமைதியாக இருந்துடுறான். பிறகு பார்த்தா 3 பேரும் சேர்ந்து ஒரு கிளப் மாதிரி ஏரியாவுக்கு போகிறாங்க. ஹீரோயினுமே ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் இன்றைக்கி தான் ரிலாக்ஸ் பண்ண போகிறேன், இன்றைக்கி கண்ணு மூணு தெரியாமல் குடிக்க போகிறேன், வேறு எந்த யோசனையும் எனக்கு கிடையாது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது கேமு தான் அவங்களுடைய பார்டெண்டராக இருந்துகிட்ருக்கா. ஸோ ஹீரோயின் நிறையா ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்கா. ஃபாவுமே அவளை பார்த்து ரசிச்சிட்ருக்கான். அப்போ கான் தான் அவளை ஸ்டாப் பண்ண சொல்லி திட்டிகிட்டே இருக்கானா, நீ என்ன என்னைய கண்ட்ரோல் பண்ண பார்க்குறேன், நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்க மாட்டேன், நான் குடிச்சிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவளும் கேம் கிட்ட ஸ்ட்ராங்காக வேற ஒரு ஆல்கஹாலும் கேட்குறா. உடனே கான் வந்து அவளை தடுத்து நிறுத்துறான். கேம் பார்த்து அவனும் இவளுக்கு வந்துட்டு இவ கேட்குறதெல்லாம் கொடுக்காத, ஏதாவது லைட்டாக கொடு, இல்லைனா ஆரஞ்சு ஜூஸ் மட்டும் கொடு, இவ வந்து நிறைய குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். ஃபாவுமே அவள் எவ்வளோ வேணுமோ குடிச்சுக்கட்டும், அவளை நான் வந்து சேஃபாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, நீ வந்து இவ குடிச்சு பார்த்ததே கிடையாது, இவ குடிச்சா ரொம்பவே கண்ட்ரோல் இல்லாமல் போயிடுவா, ஸோ வந்து தெரியாத விஷயத்தில் நீ வாய நுழைக்காத, அவள் குடிக்கக்கூடாது, அவள் குடிச்சா எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிடுறான். இதெல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கக்கூடிய கேமுக்கு வந்துட்டு ரொம்ப பொசசிவ் ஆகிடுது. ஸோ இப்போ கான் வந்து அவள் பின்னாடி சுற்றிட்டே இருந்துட்டுருக்கான்ல, அவன் மேலே மட்டும்தான் அவன் இன்ட்ரெஸ்ட் காட்டிகிட்டு இருந்திருப்பான். இப்போ தான் வந்து அவளுக்கு தெரிய வருது அவன் ஹீரோயின் கூட எவ்வளோ க்ளோஸாக இருக்கான், எனக்காக எவ்வளோ கேர் பண்ணிக்கிறான் அப்படின்லாம் சொல்லிட்டேன். ஸோ இப்போ ஹீரோயினுமே வந்துட்டு இங்கே கான் பேசினாலும் சரி, பேசினாலும் சரி, எதையும் கண்டுக்காமல் அவாட்டுக்கு ட்ரிங்க் பண்ணிகிட்டே இருந்துட்டுருக்கா. கொஞ்சம் டிப்ஸியாக ஃபீல் பண்ணதுக்கப்புறமா நம்ம டான்ஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஃபாவை கூப்பிட்டுக்கிட்டு கிளம்புறா. அப்போ கானுமே இரு ஃபாவுக்குலாம் வந்து டான்ஸ் பண்ண தெரியாது, நாம தானே எப்போவுமே டான்ஸ் பண்ணுவோம், 4 வருஷமாக நம்ம அதை தானே பண்ணிகிட்ருக்கோம், நீ வா அவர் வெயிட் பண்ணட்டும், நம்ம போவோம், அவர் எதுக்கு அங்கே வந்து அசிங்கப்படணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினா அங்கேருந்து தள்ளிட்டு போயிடுறான். ஸோ இதை பார்த்துட்டு ஃபாவுக்கும் சரி அப்புறம் இந்த கேமுக்கும் சரி ரொம்பவே ஜலஸ் ஆகிடுது. இருந்தாலும் எதுவும் செய்ய முடியாமல் அவங்க இவங்க 2 பேரையும் மட்டுமே பார்த்துட்டு இருந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் அங்கே டான்ஸ் ஃப்ளோரில் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறதுக்காக ஆரம்பிச்சிடுறா. ஸோ கானுமே வந்துட்டு அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் அவளுக்கு துணைக்கினே அங்கே போயிருப்பானாட்டிருக்கு. ஸோ அவனுமே வந்துட்டு அங்கே ரொம்ப வந்து என்ஜாய் பண்ணுற ஹீரோயினை பார்த்து ரசிச்சுட்டு இருக்கான். ஹீரோ கொஞ்ச நேரத்தில் ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணுறான். அவள் பிக் பண்ணலன்னு உடனே அடுத்து கானுக்கு கால் அடிக்கிறான். ஸோ கான் எடுத்து பேசுகிறான். அவன் கூட தான் இருக்கா, நீ எதுவும் கவலைப்படாதுன்னு உடனே நான் உங்ககிட்ட என்ன சொல்லி அனுப்பினேன், கிட்டேருந்து பிரித்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வான்னு சொன்னேன், ஆனால் ஒரு நாள் ஃபுல்லாக ஆயிடுச்சு, நைட் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, நீயும் அவள் கூட சேர்ந்து என்ன பண்ணிகிட்ருக்க, மரியாதை அவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வான்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிடுறான். உடனே இங்கே கானுக்கு வந்துட்டு என்னாச்சுன்னு தெரியல, பயங்கரமாக வந்துட்டு கோபமாயிடுச்சு. ஹீரோவை பார்த்தாலே அவன் ஒரு ஹிட்லர்னு சொல்லி பயந்து நடுங்கிறவன் இப்போ வந்து பயங்கரமாக ஹீரோவை எதிர்த்து பேசுறதுக்காக ஆரம்பிச்சிடுறான். இங்கே பாரு, நீயும் அவளும் ஒன்றா தான் இருந்தீங்க, ஒரு பிரதர் அண்ட் சிஸ்டர் தான், நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் இப்போ அவள் வளர்ந்துட்டா, அவளுக்கு என்ன வேணுங்கிறத டிசைட் பண்ணுற வயசு அவளுக்கு எப்போயோ வந்துருச்சு. ஸோ அவளை எப்போ பாரு நீ பிடிச்சி வச்சுட்டு இருக்காத, அவளை அவள் இஷ்டத்துக்கு டிசைட் பண்ண விடு, அவள் லைஃபாக அவள் வாழட்டும், அவளுக்கு கொஞ்சமாவது வந்து ஃப்ரீடம் கொடு, அவள் நல்லது கெட்டது அவளாக பட்டு தெரிஞ்சுக்கட்டும், எல்லா நேரமும் நீயே அவளை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காத, இப்போ உனக்குமே சவ் வந்துட்டா இல்லையா, ஸோ நீ வந்து சவ் கூட பழக ஆரம்பிச்சதுக்கப்புறமா ஹீரோயினை பார்த்துக்கலாம் டைம் இருக்காது இல்லை, ஸோ இப்போலேருந்தே நீயும் பழகிக்கோ அவளும் பழகிக்கிட்டோம், அதுதான் நல்லது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ எல்லாத்தையும் பொறுமையாக கேட்டுகிட்டே இருந்துட்டு எனக்கு லெக்சர் கொடுக்குற வேலைலாம் நீ வச்சுக்காத, ஸோ அவள் என்னுடைய சிஸ்டர் தான், நான் அவளை என்றைக்குமே கேர் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன், அவள் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிறத நான் பார்த்துக்கிறேன், நீ வந்து இதில் தலையிடாத, அவளை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து சேருன்னு உடனே கான் அங்கேருந்து முடியவே முடியாதுன்னு சொல்லிடுறான். அவன் இன்னைக்கு தான் வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருந்துகிட்ருக்கா, அதை அவகிட்டேருந்து நான் பறிச்சுக்க மாட்டேன், நான் அவளை பார்த்துக்கிறேன், ஸோ நீ எதுவும் கவலைப்படாத, நீ அவனுக்கு ஒரு பிரதர் மட்டும்தான், ஸோ அந்த பிரதருங்கிற லிமிட்டுக்குள்ளே மட்டும் இரு அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சிடுறான். ஸோ இப்போ ஹீரோயின் அப்புறம் எல்லாருமே கிளம்பலான்ட்டு இருக்காங்க. கானை பார்த்துட்டு ஹீரோயினை நான் பத்திரமா வீட்டில் கொண்டு போய் விட்டுடுறேன், அவளுடைய சேஃப்டிக்கு எந்த பாதிப்பும் வராது அப்படின்னு சொல்ல, கான் வந்து அவளை நீ சேஃபாக தான் கூட்டிகிட்டு போவ, ஆனால் அவள் தான் உன்னையே சேஃபாக இருக்க விட மாட்டா, அவள் நம்ப மாட்டேன் நான், அவள் வந்து நிறைய குடிச்சிருக்கா, அவள் உன்னை வந்து அட்வான்டேஜ் எடுத்துப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிடுறான். இதனால் ஹீரோயின் அவனை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறா. இங்கே பாரு, நான் டிப்ஸியாக தான் இருக்கேன், நான் ரொம்பலாம் குடிக்கலாம் கிடையாது, சும்மா என்னையை பற்றி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ ஃபாவுமே வந்துட்டு சரி நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம் அப்படின்னு கான் கிட்ட சொல்ல, கானும் இல்லை நான் தான் அவளை ட்ராப் பண்ணுவேன்னு ரொம்ப பண்ணிகிட்ருக்கான். ஸோ இங்கே நடக்கிறது எல்லாத்தையுமே கேம் பார்த்துட்ருக்காளா, அவளுக்கு ரொம்ப ஜலஸ் ஆகி போயிடுது. கான் வந்து தன்னை மறந்தே போயிட்டான் போலயே, ஹீரோயின் இருந்தால் இவளை கண்டுக்கவே மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு நான் அவன் கேமை கவனிக்கிறான். ஸோ கேம் கிட்ட வந்துட்டு எப்பவும் போல் நானே உன்னையும் ட்ராப் பண்ணுறேன், நான் ஹீரோயினை ட்ராப் பண்ணிட்டு பிறகு உன்னையே ட்ராப் பண்ணுறேன் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடும் போது அவளும் அதெல்லாம் வேண்டாம், என்னை கூப்பிட்றதுக்காக எங்கள் அப்பா வந்திருக்கேன்னு சொல்லியிருக்காரு, ஸோ அவர் வந்ததுக்கப்புறமா நான் அவர் கூட போயிடுறேன், நீ ஹீரோயினை கூட்டிகிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறா. ஸோ இவங்க எல்லாரும் இப்படி பேசிட்டு, ஸோ கேமுக்கும் ஹீரோயினுக்கெல்லாம் வந்து சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவன் விட்டுடுறான். உடனே ஹீரோயின் வந்து அங்கே காண திட்டுறதுக்காக ஆரம்பிச்சிடுறா. இங்கே பாரு, மரியாதையாக அவள் பின்னாடி போய் அவள்கிட்ட எப்படியாவது கெஞ்சி அவளை கொண்டு போய் வீட்டில் விட்டுடு, அப்படி இல்லைனா நீ தான் நாளை பின்ன ரெக்ரெட் பண்ணுவ இப்படி ஒரு
இஷ்யூ நடந்ததுக்கு மரியாதையை இங்கேருந்து ஓடி போயிடு, அவளை தனியாக விடாத அப்படின்னு சொல்கிறா. ஸோ நான் எதுக்கு அவகிட்ட போகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்ருக்கான். ஆனால் மனசு ஃபுல்லாக அவள் பக்கத்துலேயே இருக்கா. ஹீரோயின் சொல்லிட்டான்னு சொல்லிட்டு அவனுமே ஃபா கூட ஹீரோயின் அனுப்பி வச்சுட்டு இப்போ கேமு கிட்ட போயிட்டு கெஞ்சறதுக்காக ஆரம்பிச்சிடுறான். இந்த மாதிரி வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே இல்லை ஹீரோயின் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்க, அவள் ஃபா கூட போயிட்டா, நீ அவளை பற்றி கவலைப்படாத, அவர் சேஃபாக கூட்டிகிட்டு போயிடுவார், நான் உன்னையே கூட்டிகிட்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்கிறான். அவளும் இல்லை நான் கேப் புக் பண்ணிட்டேன் இப்போ வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவன் முடியவே முடியாதுன்னு ரொம்ப பண்ணிட்டு இருக்கானா. 2 பேரும் அப்படியே ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா அவளுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது, அவள் வந்து ஆர்டர் பண்ண அந்த கேப் வந்து கேன்சல் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அதை பார்த்தோன்னே இவனுக்கு ஒரே கொண்டாட்டமாக போயிடுது. பார்த்தியா உனக்கு வேறு வழியே இல்லை, இப்போ நீ என் கூட வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். அவன் ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்து அவளுடைய அப்பார்ட்மெண்ட்டில் விடுறான். அப்போ வந்து அவள் ரொம்ப தலாடிட்டே இருக்காளா. உடனே அவனும் சரி நான் மேலே வந்தால் தானே உன்னோட பிரதருக்கு பிடிக்காது, பேசாமல் ஹீரோவுக்கு கால் பண்ணு, அவன் கீழே வந்து உன்னை கூட்டிகிட்டு போட்டோம், பிறகு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறான். இல்லை அவன் தூங்கியிருப்பான், அவனே இதுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணணும், நான் அவ்வளோ ட்ரங்காலாம் இல்லை, நான் ஜஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சம் டிப்ஸியாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கா. நீ அப்போலேருந்து இப்படி தான் சொல்லிகிட்ருக்க, ஆனால் நீ ரொம்ப தள்ளாடுற அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் கரெக்டாக விழுகவும் போகிறாளா. உடனே அவள் கையை பிடிச்சி அவன் வந்து உள்ளே கூட்டிகிட்டு வரான் அந்த அப்பார்ட்மெண்ட் பிளாக்குள்ளே. ஸோ இப்போ அவள் கூட்டிகிட்டு வந்த உடனே அவன் பெருசாக வந்து தேங்க் பண்ணிகிட்ருக்கான் நம்ம ஹீரோயின். இந்த மாதிரி ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி தான் மனசில் எதுவுமே இல்லாமல் நிம்மதியாக ஃப்ரீயாக இருந்தேன் அப்படின்லாம் சொல்லிட்டு. ஸோ அப்போ அவனுமே நீ எனக்கு பற்றி எப்போவுமே யோசிச்சுட்டு இருந்தாலே எனக்கு போதும், நீ ஏதாவது பேசணும் இல்லை ஏதாவது நினைக்கிற, உனக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்குது இல்லை எந்த எமோஷன்ஸ்னாலுமே சரி நீ என்கிட்ட கன்வே பண்ணலாம், என்னை பற்றி வந்து நீ எப்போவுமே யோசிக்க தேவையில்லை, ஜஸ்ட் என்னை அப்ரோச் பண்ண போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ தான் கரெக்டாக வந்து ஹீரோ உள்ளே வந்துடுறான். ஏன் தங்கச்சியை பார்த்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும், நீ எதுக்கு நடுவில் வர அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி அங்கே அவன்கிட்டேருந்து இழுத்துட்டு போயிடுறான். ஹீரோயினும் நீ என்ன வந்து பேசிகிட்டு இருக்க, அவர் என்னுடைய பாஸ், கொஞ்சமாக அதை மரியாதை கொடுத்து பேசு, அவர் என்னை கொண்டு வந்து ட்ராப் பண்ண தான் செய்கிறாரு, என்கிட்ட தப்பாலாம் எதுவும் பேசலை செய்யலை அப்படின்ன உடனே ஹீரோவுமே நீ இப்போ குடிச்சிருக்க உனக்கு என்ன தெரியும், அது மட்டும் இல்லாமல் எந்த பாஸும் எம்ப்ளாயியோட சேர்ந்து ட்ரிங்க் பண்ணுவாங்க, அன்டயத்தில் வீட்டில் கொண்டு வந்து ட்ராப் பண்ணுவாங்க, இவன் ப்ரொஃபஷனலாகவே இல்லை அப்படின்னு சொல்லி கத்துறான். ஸோ இப்போ வந்து ஃபாவுமே ஹீரோ கிட்ட சண்டைக்குன்னு வந்துடுறான். இதை பற்றியெல்லாம் நீ பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கான ஸ்பேஸ் நீ முதல்ல கொடுத்துருக்கியா, நீ பிரதர்னு சொல்லிட்டு அவகிட்ட ஓவர் ப்ரொடெக்டிவாக நடந்துட்டுருக்க, அவளுக்கு ஒரு நல்லது கெட்டதை பழக்கியே நீ விடலை, ஸோ அவளை உன் கைக்குள்ளே வச்சுக்கிட்டு அவளுடைய ஃப்யூச்சரை நீ டெஸ்ட்ராய் பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோவும் அவளுக்கான நல்லது மட்டும் தான் நான் பண்ணுறேன், யார் கூட அவள் பழகணும் பழகக்கூடாதுன்றது எனக்கு தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறான். ஸோ இவங்களுடைய வாக்குவாதம் அதிகமாகிட்டே இருக்கா. இப்போ ஃபா வந்து ஹீரோயின் கிட்ட சொன்ன மாதிரியே சொல்லிடுறான், பாரு நீ வந்து இப்போ சவுவை டேட் பண்ணுறதுக்காக ஆரம்பிச்சிட்ட, ஸோ உன் தங்கச்சி வெளியில் போயிட்டு வராங்கிறதையே நீ இவ்வளோ பெரிய இஷ்யூவாக எதுக்கு ஆகிட்டு இருக்க, நீ நிஜமாவே அவளை சிஸ்டருங்கிற ஃபீலிங்கில் தான் பார்த்துட்ருக்கியா இல்லை வேறு ஏதாவது தேவையில்லாத ஃபீலிங்ஸ் உன் மனசில் இருக்கா, எனக்கு இந்த கேள்வி ரொம்ப நாளாகவே இருக்குது, நீ நடந்துக்கிறதெல்லாம் அப்படி தான் இருக்குன்னு சொல்ல உடனே ஹீரோ வந்து ஃபாவுடைய சட்டையை பிடிச்சிடுறான். ஸோ ஹீரோயின் 2 பேரையும் பிரித்து விட்டுடுறா. பிறகு ஹீரோவை கத்த ஆரம்பிச்சிடுறா. ஸோ ஃபா சொன்னதில் தப்பே கிடையாது, உனக்கு ஒரு ஃபேமிலியை அமைச்சிக்கணும்னு நீ பார்த்துட்ருக்க, ஆனாலும் என்ன எதுக்காக வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டு கூட வெளியில் போக விடாமல் டார்ச்சர் பண்ணிகிட்ருக்க, நீ தான் வந்து இந்த மாதிரி காண அனுப்பி விடுறங்கிறதும் எனக்கு தெரியும், ஸோ தேவையில்லாமல் நீ தான் எங்கள் 2 பேருக்குள்ளேயும் பிரச்சனை வந்துட்டுருக்க, என்னுடைய பாஸுங்கிறதுக்காகவாது அவருக்கு நீ மரியாதை கொடுக்கலாம், ஃபா என்கிட்ட எப்போவுமே ஃப்ரெண்ட்லியாக தான் நடந்துட்டுருக்கான், அவனுக்கு தப்பான எண்ணமே கிடையாது, ஆனால் நீ வந்து எல்லாத்துக்கும் வந்து ஓவராக ரியாக்ட் பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிடுறா. ஹீரோவுமே நான் ஒன்று நல்லதுக்கு தானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இவளும் ஃபா பக்கம் திரும்பிட்டு அவன் பேசினது எல்லாத்துக்குமே ரொம்ப சாரி, நான் அவங்கக்கிட்ட கேட்டுக்கிறேன், இன்றைக்கி ஒரு நாள் மன்னிச்சிடுங்க, அதே மாதிரி தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்பிடுங்க, எனக்கு இப்போ பேசுகிறதுக்கு வந்துட்டு டயர்டாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, நான் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃபாவை அங்கேருந்து கிளம்ப சொல்ல ஃபாவுமே சரின்னு கிளம்பிடுறான். பிறகு வீட்டுக்கு வந்த உடனே ஹீரோ வந்து நான் உன்னுடைய நல்லதுக்காகத்தான் பண்ணுறேன், உன்னைய கேர் பண்ணிக்கிறேன், உனக்கு புரியுதில்ல அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட கேட்குறான். ஹீரோயினும் நானும் உன்னை கேர் பண்ணிக்க தான் செய்கிறேன், சொல்லப்போனால் உன்னை விட அதிகமான கேர் எனக்கு தான் இருக்குது, நான் லைஃப்பில் எந்த ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும்னாலும் எனக்கு முந்தி உன்னை பற்றி தான் யோசிக்கிறேன், நீ என்ன யோசிப்ப, நீ எப்படி எடுத்துப்ப அப்படின்னு ஒரு செகண்டும் நான் உன்னை பற்றி மட்டுமே யோசிச்சு தான் ஒரு திங்ஸையும் டிசைட் பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் நான் என்றைக்குமே நீ இவங்களை பார்க்கக்கூடாது இவங்களோட போகக்கூடாதுன்னு ஒன்றை ஸ்டாப் பண்ணது கிடையாது, ஒன்று உன் இஷ்டத்துக்கு தான் நான் விட்டுருக்கேன், அதே மாதிரி தயவு செஞ்சு நீயும் என்னை விட்டுடு, என்னைய வந்து நீ தான் இப்படி கெடுத்து வச்சுருக்க, எனக்கு லைஃப்லன்னு சொல்லி பார்த்தாக்க நீ மட்டும்தான் இருக்கங்கிற மாதிரி நான் நினச்சிட்ருக்கேன், ஆனால் அதுக்கு வந்து முக்கியமான காரணம் நீ தான், சின்ன வயசுலேருந்து உன்னை டிபெண்ட் பண்ணி என்னை வளர்க்க வச்சுட்ட, என்ன வேறு யார் கூடயுமே நீ பழக விடலை, ஃப்ரெண்ட்லியாக கூட என்னை யார் கூடயும் வந்துட்டு இருக்க விடலை, இப்போ வந்து திடீர்னு ஒரு நாள் இந்த மாதிரி
மாதிரி நீயா நடுவில் வந்து நான் சவ்வை டேட் பண்ண போகிறேன், உனக்கு ஓகேவான்னு கேட்குற. நம்மளோட லைஃப்பில் நம்ம 2 பேர் மட்டும்தான் கடைசி வரைக்கும் இருப்போம்னு என் மனசில் நீ வந்து விதைச்சிட்டு நீ இன்னொருத்தையை கூட்டிகிட்டு வந்துட்டு என்னையும் அவாய்ட் பண்ணுறதுக்காக ஆரம்பிச்சிட்ட. அப்போ நான் எவ்வளோ துடிச்சு போயிருப்பேன்னு உனக்கு புரியுதா? நான் எவ்வளோ பெரிய குழப்பத்தில் இருக்கேங்கிறதே உனக்கு கொஞ்சம் கூட தெரியலையா? நீ ஏன் இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்க? நீ என்னுடைய பிரதராக இருக்கலாம், ஆனால் பிரதருங்கிறதுக்கும் ஒரு லிமிட் இருக்கு இல்லையா? ஸோ எல்லா சமயமும் என்னோட பிடியை வந்து உன் கைக்குள்ளே வச்சிட்ருக்க. நான் யாரோட பழகணும் பழகக்கூடாதுன்னு நீ தான் முடிவு பண்ணுறேன், கேர் பண்ணிக்கிறேன்னு சொல்கிற. அதை நீ ஏன் பண்ணணும் தான் நான் கேட்குறேன். ஸோ உனக்கு பிடிச்சவங்களோட தான் நான் பழகணும், எனக்கு பிடிச்சவங்களோட நான் பேசினா கூட தப்புனா அப்போ நான் என்ன தான் பண்ணுறேன்? என் வாழ்க்கையும் நீ தானே சேர்த்து வாழ்கிற மாதிரி இருந்துகிட்ருக்கு. அது என்ன உனக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயம்? நீ ஈஸியாக டேட் பண்ணுவ, கல்யாணம் பண்ணிப்ப, குழந்தை பெற்றுப்ப, நல்லா இருந்துப்ப. ஆனால் நான் மட்டும் ஒருத்தரோடையும் பழகக்கூடாது, உனக்கு மட்டுமே நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும்னா அது வந்து என்ன லாஜிக் எனக்கு புரியவே மாட்டேங்குது அப்படின்லாம் சொல்லி அவன் மனசில் இருக்க ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே அவன்கிட்ட அழுதுகிட்டே கொட்டிடுறான். அப்போ ஹீரோவுமே உன்னோட நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லி பேச்செடுக்க, தயவு செஞ்சு அந்த வார்த்தையை மட்டும் சொல்லாத. என் லைஃப்பில் நீ என்னுடைய பிரதருக்கும் மேலே, என் ஃப்ரெண்டுக்கு மேலே, ஏன் சொல்லப்போனால் நீ என்னுடைய பேரண்ட்ஸுக்குமே மேலே, எனக்கு நீ தான் உலகமே. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த நாட்களில் நான் உனக்கு யாருன்னு உன்னால் பதில் சொல்ல முடியுமா? எனக்கு சத்தியமாக அதுக்கான ஆன்சர் தெரியலை. உனக்கு ஆன்சர் தெரிஞ்சால் சொல்லு. நீ இப்போ அமைதியாக இருக்கிறத பார்த்தா உனக்குமே உன் லைஃப்பில் நான் யாருன்னு தெரியலைங்கிறது எனக்கு புரியுது. நீ டைம் எடுத்துக்கோ, நல்லா யோசிச்சு முதல்ல அதுக்கு ஒரு பதிலை வந்து என்கிட்ட சொல்லு, அதுக்கு பிறகு நம்ம எதுனாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அவளுடைய ரூமுக்கு போயிடுறான். கான் தான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரான். அப்போ வந்து அவளுடைய அப்பா அவகிட்ட உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இன்னைக்கு வந்து நான் உன்னுடைய ஒர்க் பிளேஸ்க்கு வந்தேன், அப்போ வந்து நீ பேசிகிட்டு இருந்தல, அவங்க எல்லாருமே வந்துட்டு ரொம்ப பணக்காரங்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்ல, ஆமாம் கானுடைய ஃப்ரெண்ட்ஸ் அவங்க 2 பேரும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அதை கேட்ட உடனே இவர் வந்து பணக்காரங்களெல்லாம் நம்பவே கூடாது, அவங்க நம்மளை வந்து ஒரு கால் தூசியாக தான் நினைப்பாங்க, நம்மளோட ஜென்யூனாலாம் பழக மாட்டாங்க. ஸோ நீ அவங்க யாரோடையும் வந்துட்டு இனிமேல் பழகாத, பேச்சுவார்த்தைலாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோடனே நீங்கள் சொல்கிற மாதிரியெல்லாம் இல்லை, ஜென்ரலாக பணக்காரங்கன்னா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருக்கலாம், ஆனால் இவங்க அதாவது ஹீரோயினும் ஃபாவும் அப்படிப்பட்டவங்க கிடையாது. அவங்க வந்து கான் மாதிரியே தான் ஜென்யூனாக வந்து என் மேலே வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்ருக்காங்க, எனக்காக கேர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட உடனே இப்போ நீ எதுக்காக அவங்களுக்குன்னு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வர, உனக்கு அந்த கான் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கான்னு கேட்குறாரு. ஸோ இவ ஷாக் ஆகிக்கிட்டு அப்படியெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். அப்படி எதுவும் இல்லாமலே பார்த்துக்கோ, அந்த கானுடைய அப்பா ஒரு மினிஸ்டரு, அவங்க ரேஞ்ச் வேறு நம்ம ரேஞ்ச் வேறு. ஸோ அவன் மேலே ஃபீலிங்ஸ் எல்லாம் நீ வளர்த்துக்கிட்டேன்னா கண்டிப்பாக நான் அவனை டேட் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் எல்லாம் கொடுக்கவே மாட்டேன். நீ அப்படி ஏதாவது வந்து நின்னா எனக்கு சுத்தமாக அதில் சந்தோஷமே கிடையாது, உன்னை நான் தடுக்கிற வழியை தான் யோசிப்பேன். அவனால் நீ ஹர்ட் தான் ஆவ, அதை மட்டும் மனசில் வச்சுக்கோ. என்றைக்குமே அவங்க கிளாஸ் கூட தான் பழகணும், நீ பழகிற அத்தனை பேருமே வேறு கிளாஸு, அதனால் விட்டுடுன்னு சொல்லிடுறாரு. ஸோ கான் வந்து அங்கே அப்படியே குழம்பி போயிடுறான். இந்த பக்கம் பார்த்தா அடுத்த நாள் காலையிலேயே வந்துட்டு பேக் எடுத்துகிட்டு கிளம்பிடுறான். ஸோ எங்கள் பேக்கெல்லாம் பேக் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அவன் கேட்கும் போது, நான் வந்து உங்கள் அம்மாவோட தான் வீட்டில் போய் கொஞ்ச நாள் தங்க போகிறேன்னு சொல்லிடுறான். ஹீரோவுமே அவளை போகக்கூடாதுன்னு சொல்லி தடுக்கிறான். ஸோ நேற்று சொன்னது எதுவுமே உன் மண்டையில் ஏறலையா? இனிமே எனக்காக எந்த டெசிஷனும் நீ எடுக்காதன்னு நான் சொல்லிட்டேன், அதுக்கான ரைட்ஸும் உன்கிட்ட இல்லை. நீ என்னுடைய பிரதர் தான், ஆனால் எனக்கும் வயசாயிடுச்சு, எனக்கு என்ன வேணுங்கிறத நான் முடிவு பண்ணிக்கிறேன், நீ இதில் தலையிடாத அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு மேலே பேசுறதுக்கு எதுவுமே இல்லையா? அவன் அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. கான் வந்து வெளியில் நின்றுட்டுருக்கான். இதோட இந்த பார்ட் முடியுது.